பார்க்கக்கூடிய இலக்கண வினைகள்ல செயற்படு பொருள் குன்றிய வினையும் குன்றா வினையும். செயற்படு குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றா வினை. இது அடிக்கடி பரீட்சையில வரக்கூடிய ஒரு கேள்வியா தமிழில் இருக்கு. ஓகே. செயற்படு பொருள் குன்றா வினை. செயற்படு பொருள் குன்றா வினை. வாக்கியத்தில் செயற்படு பொருளை ஏற்று வரக்கூடிய வினைகள் செயற்படு பொருள் குன்றா வினை எனப்படும். எப்படி? ஒரு வாக்கியத்துல செயற்படு பொருள் இருந்தா அது என்னது? செயற்படு பொருள் குன்றா வினை. ஒரு வாக்கியத்துல செயற்படு பொருள் இல்லைன்னா குன்றிய வினை. இருந்தா குன்றா வினை, இல்லைன்னா குன்றிய வினை. இருந்தா என்னது? இருந்தா என்னது? செயற்பொருள் இருந்தா குன்றா வினை, இல்லைன்னா குன்றிய வினை. அதை மாத்தி விளங்கிக் கொள்ளக்கூடாது. கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. இருந்தா சரி, இருந்தா குன்றா வினை, இல்லைன்னா குன்றிய வினை. அப்ப அதைத்தான் நான் பார்க்கிறோம். அப்ப வாக்கியத்தில் செயற்படு பொருள் ஏற்று வரக்கூடிய வினைகள் எல்லாம் செயற்படு பொருள் குன்றா வினைகள் எனப்படும். சரியா? ஓகே. அப்ப உதாரணங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா விளங்கும். பாருங்க. நான் கவிதை எழுதினேன், நான் நண்பனை பார்த்தேன், நான் முகம் கழுவினேன். இப்ப இது என்னது? அப்ப நம்ம என்ன செய்யணும்? செயற்பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பிள்ளை டெக்னிக்? என்ன செய்யணும்? பயனிலையோட பயனிலையோட யார் அல்லது எது என கேள்வி கேட்க. அதே எழுவாய். யார் எதுங்கிறது எழுவாய் கண்டுபிடிக்கிறது. செயற்பொருளை கண்டுபிடிக்கிறது எதை? யாரை எதை. சரியா? நான் கவிதை எழுதினேன். நான் எதை எழுதினேன்? கவிதை. சரியா? கவிதையை எழுதினேன். நான் நண்பனை பார்த்தேன். எதை பார்த்தேன் அல்லது யாரை பார்த்தேன்? நண்பனை பார்த்தேன். நான் முகம் கழுவினேன். எதை கழுவினேன்? முகம் அல்லது முகத்தை கழுவினேன். விளங்குதா? அப்ப ஒரு வாக்கியத்துல செயற்படு பொருள் இருந்தா அது என்னது? செயற்படு பொருள் குன்றா வினை அல்லது குன்றா வாக்கியம். சரியா? விளங்குதா? உங்களுக்கு என்ன சொல்றேன்னு பாருங்க. திரும்ப ஒரு வாசிப்போம். ஒரு வாக்கியத்தில் செயற்பொருளை ஏற்று வரக்கூடிய வினைகள். ஒரு வாக்கியத்துல செயற்படு பொருளை ஏற்று வரக்கூடிய வினைகள். ஒரு வாக்கியத்தில் செயற்படு பொருளை ஏற்று வரக்கூடிய வினைகள் என்னது? செயற்படு பொருள் குன்றா வினைகள். அப்ப இந்த இடத்துல எழுதினேன், பார்த்தேன், கழுவினேன், இதுதான் பிள்ளைகள் வினை. விளங்குதா? விளங்குதா? இந்த வினை செயற்படு பொருளை ஏற்குதா இல்லையாங்கிறது தான் இங்க பிரச்சனை. இந்த வினை எழுதினேங்கிற வினை, பார்த்தேங்கிற வினை, கழுவினேங்கிற வினை செயற்படு பொருளை ஏற்குதா இல்லையாங்கிறத பிரச்சனை. அது செயற்படு பொருளை ஏற்றால் அது என்னது? செயற்படு பொருள் குன்றா வினை. செயற்படு பொருளை ஏற்காமல், அதாவது அந்த வாக்கியத்துல செயற்படு பொருள் இல்லைன்னா அந்த வினை, அந்த வாக்கியத்தை நம்ம பார்க்க கூடாது. சரியா? அது சொல்லலாம். செயற்படு பொருள் குன்றிய வாக்கியம்னு சொல்லலாம். செயற்படு பொருள் குன்றா வாக்கியம்னு சொல்லலாம். அது வாக்கியவியல் அப்படி பார்ப்போம். ஆனா இப்ப நம்ம எதை பார்க்கிறோம்? வினை சொல்ல பார்க்கிறோம். இப்ப வினை சொல்லத்தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். அப்ப அந்த வினை செயற்படு பொருளை ஏற்குமா ஏற்காதா? இப்போ ஒரு வாக்கியமா இல்லாம ஒரு வினை மட்டும் வருது. அப்ப அந்த வினையை சொல்றேன், நீங்க சொல்லுங்க. அது செயற்படு பொருள் குன்றிய வினையா குன்றா வினையா? வாக்கியம் சொல்ல மாட்டேன், வினை மட்டும் தான் சொல்லுவேன். சரியா? துவைத்தேன். துவைத்தேன் குன்றா வினை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கேள்வி கேட்டு எதைனா ஏதாவது ஒண்ணு வரும். எது வரும்? ஆடை. சிரித்தேன். குன்றிய வினை. குன்றிய வினை ஏன்? செயற்படுபால் இல்ல. எதை சிரித்தேன்னா சொல்லலுமா? சிரிப்பை சிரித்தேன்னு சொல்லலுமா? நடந்தேன். நடந்தேன். குன்றிய வினை. ஏன்? அதுக்கு எதை யாரைன்னு கேட்டா அங்க விடை வராது. எதைன்னு கேட்டா நடையை நடந்தேன்னு சொல்லலுமா? நான் நடையை நடந்தேன்னு யாரா சொல்லுவாங்களா? இல்ல. அதனால அந்த வினையத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, செயற்பொருள் குன்றா வினை உங்களுக்கு விளைஞ்சு. குன்றிய வினைனா வாக்கியத்தில் செயற்பொருள் ஏற்காத வினைகள் எல்லாம் செயற்பொருள் குன்றிய வினை எனப்படும். பாருங்க, அதனால நீங்க என்ன செய்யணும்? அந்த வரைவிலக்கணம் அச்சோட்டா கொடுத்துடணும். ஒரு வாக்கியத்துல செயற்படு பொருளை ஏற்காத வினைகள் எல்லாம் செயற்பொருள் குன்றிய வினைன்னு நம்ம சொல்லுவோம். நான் தனிமையில் நடந்தேன். நான் வேகமாக ஓடினேன். நான் மௌனமாக அழுதேன். சரியா? விளங்குதா? அப்ப நடந்தேன், ஓடினேன், அழுதேன். இந்த வினைகள்லாம் என்ன வினை? குன்றிய வினை. விளங்கிடுச்சா? அப்ப அதுதான் பிள்ளைகள் செயற்பொருள் குன்றிய வினை, குன்றா வினை. இதுக்கு மேலதிகமா நம்ம பார்க்கக்கூடியதான் பொது வினைகள் சொல்லுவோம். இது அடிக்கடி எக்ஸாமுக்கு வருது. பொது வினை. பொது வினை என்ன? பொது வினை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியம் பிள்ளைகள். நல்லா ஹைலைட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா அவதானமா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி இருக்கு. சரியா? பொது வினை.
சில வினைகள் செயற்படுபொருள் குன்றிய வினையாகவும் குன்றா வினையாகவும் உள்ளன. ஒரே வடிவம் 2 வகை வினைகளாகவும் வரும். என்ன சொல்றாங்க விளங்குதா? சில வினைகள் செயற்படுபொருள் குன்றிய வினையாகவும் வருமா, குன்றா வினையாகவும் வருமா? சரியா? 2ம் வரும். இங்கேயும் வரும், அங்கேயும் 2 கட்டான்னு சொல்லுவாங்க. இங்கேயும் வரும், அங்கேயும் வரும். சரியா? சில வினைகள் செயற்படுபொருள் குன்றிய வினையாகவும் குன்றா வினையாகவும் உள்ளன. ஒரே வடிவம் 2 வகை வினைகளாகவும் வரும். ஒரே வடிவம்னா அந்த ஒரே வினை அடி அல்லது வினைச்சொல் 2க்குமே வரும். அந்த வினைய செயற்படுபொருள் குன்றியதுக்கும் போடலாம், குன்றாதுக்கும் போடலாம். சரியா? ஏற்று வரும், ஏற்காமையும் வரும். அதான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க. செயற்படுபொருள் ஏற்கும் வடிவத்தில் அவை செயற்படுபொருள் குன்றிய வினைகளாகவும் என்னது? செயற்படுபொருளை ஏற்கும் வடிவத்தில் அவை செயற்பொருள் குன்றா வினைகளாகவும், செயற்பொருள் ஏற்கா வடிவத்தில் அவை செயற்பொருள் குன்றிய வினைகளாகவும் கருதப்படும். அந்த வினை செயற்படுபொருள் ஏற்றால் அது என்னது? செயற்படுபொருள் குன்றா வினை. அந்த வினை செயற்படுபொருளை ஏற்காவிட்டால் செயற்படுபொருள் குன்றிய வினை. சரியா? அப்ப இது பாருங்க, கீழே வாட்சி முடிஞ்சவன உங்களுக்கு விளங்கும். இரு தன்மையும் இருப்பதால் அவை பொதுவான வினை. இதெல்லாம் சிறுகுறிப்புக்கு வரக்கூடியது. இரு தன்மையும் இருப்பதனால் அவை பொதுவான வினை எனப்படும். உங்களுக்கு வரைவிலக்கணத்தை விட உதாரணத்தை சொன்னா பாருங்க, நல்லா படிச்சுக்கொள்வீங்க. சரியா? இந்த இடத்துல மரத்தை இல்ல எரிந்தேன் வராது, மரத்தை எரித்தேன் அப்படின்னு இருக்குதானே. முதலாவது மரத்தை எரித்தேன் தான் வரும். அப்ப அந்த இடத்துல இதுல வினை அடி என்ன பிள்ளைகள்? எரி. ஏரி. தடியை முறித்தேன், வினை அடி முறி. துணியை நனைத்தேன், வினை அடி நனை. அப்ப எரி, முறி, நனை இதெல்லாம் என்னது? வினை அடிகள். அப்ப வினை அடினா என்னது? வினைத்தனை. வினை அடினா வினைத்தனை பிள்ளைகள். வினை அடினாலே வினைத்தனை பிள்ளைகள். வினை சொல்லும் வினை சொல் வினை அடிக்கு வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு? வினை அடிக்கு வினை சொல்லுக்கு வித்தியாசம். ஒரு வினை அடியை அது பகுதியா இருக்கும்னா பகுதியோடு இணைத்து ஏனைய ஒட்டுக்கள் சரியா பகுபத உறுப்புகளாக சேர்ந்து ஒரு வினைச்சொல் உருவாகும். சரியா? அப்ப வினை அடிங்கிறது அந்த ஏவல் பொருள் வரக்கூடிய ஒரு வினை அடி. அது வினைன்னு சொல்லலாம். ஓகே. அப்ப இந்த இடத்துல எரி, முறி, நனை. அப்ப மரத்தை எரித்தேன் அப்படிங்கும் போது அது செயற்பொருள் குன்றிய வினையா, குன்றா வினையா? குன்றா வினை. ஏன்? மரத்தேண்டு இருக்கு. மரம் எரிந்தது. செயற்படுபொருள் குன்றிய வினை. செயற்படுபொருள் குன்றிய வினை. ஏன் செயற்பொருள் குன்றிய வினை? எதை யாருன்னு கேட்டா அங்க விடை வராது. ஓகே. அப்ப பாருங்க, மரத்தை எரித்தேன், மரம் எரிந்தது அப்படிங்கும் போது ரெண்டுலையும் எரிங்கிற வினை அடித்தான் இருக்கு. சரியா? அந்த எரித்தேன் அப்படிங்கும் போது என்னது? வல்லினம் வருது, வல்லின ஒற்று வருது, வல்லின மெய் வருது. சரியா? மரம் எரிந்தது அப்படிங்கும் போது என்ன ஒற்று வருது, என்ன மெய் வருது? சொல்லுங்க. அதுவும் டவுட்டா? இந்த வல்லினமா மெல்லினமா இடையினமா? இந்த எரிந்தது அதுல உள்ளது மெல்லின பிள்ளைகள். இங்க வல்லின ஒற்று, அங்க மெல்லின ஒற்று வருது. வல்லின ஒற்று வந்தால் அது செயற்படு பொருள் குன்றா வினை, மெல்லினம் வந்தா குன்றுது. ஆனா ரெண்டுலையும் வினை அடி ஒன்னா வேறு வேறையா? ஒன்று. அப்ப விளங்குதா? அப்ப அந்த எரிங்கிறது தான் அடிப்படை சொல், பேசிக் என்னது அந்த சொல். சரியா? அடிப்படை வடிவம். எனவே அந்த அடிப்படை வடிவம் ரெண்டுலையும் ஒன்றுதான். அது அந்த தொடர்ச்சியா வரக்கூடிய ஒட்டுக்கள் பகுபத உறுப்புகள் வித்தியாசப்படுது. சரியா? விளங்குதா? அப்படி அது நமக்கு பிரச்சனை இல்லை. சரி, அது பிரச்சனை. ஆனா ரெண்டுக்குமே வடிவம் ஒன்றுதான். வினையடியில வடிவம் ஒன்றுதான். சரியா? வடிவம் ஒன்றாக இருந்தாலும் கூட பிள்ளைகள் என்ன நடக்குதுன்னு கேட்டா, அது என்னது? மரத்தை எரித்தேன் அப்படிங்கும் போது அதுல செயற்படு பொருள் என்ன செய்யுது? இருக்கு. மரம் எரிந்ததுங்கல செயற்படு பொருள் இல்ல. எனவே இந்த இடத்துல பொது வினைங்கிறது என்ன? எரிந்தேனா, எரிந்ததா, என்ன, எப்படி? அந்த வினை அடியதான் சொல்லணும். என்னது? எரி என்பது என்னது? பொது வினை. முறித்தேன், முறிந்தது. இதுல பொது வினைனா முறி. முறி. நனைந்தேன், நனைந்தது.
இதுல எது பொதுவினை? நனை. நனை. சரியா? அந்த மாதிரி பொதுவினை கொஞ்சம் சொல்லுங்க. இதுல இல்லாத உதாரணங்கள் பொதுவினை சொல்லுங்க பாப்போம். ரெக்கார்டிங் போட்டுமா பிள்ளைகள்? ஞாபகப்படுத்த மாட்டீங்க. ரெக்கார்டிங் இருக்குதானே? போட்டு தானே இருக்கு. ஆம் சார். ஓகே. சொல்லுங்க. நீங்களாவே சொல்லுங்க பாப்போம் பொதுவினை. பொதுவினை சொல்லுங்க பிள்ளைகள். யோசிங்க யோசிங்க. 2க்கும் வரணும். வளைத்தேன். மலைத்தேன்னு சொல்லக்கூடாது. அது வினை அடியத்தான் சொல்லணும். மலை அப்படிங்கிறது நீங்க பொதுவினைன்னு சொல்றீங்க. ஓகே. அது 2க்கும் மாத்த முடியுதா? அந்த வலைங்கிற செயற்படு பொருள் குன்றா வினைக்கு மாத்துங்க. ஒரு வசனம் சொல்லுங்க. கம்பியை வளைத்தேன். ஓகே. அடுத்து வளைய செயற்படு குன்றா வினைக்கு, குன்றிய வினைக்கு. கம்பி வளைந்தது. வெரி குட். சரி, இதுதான் இதுதான். ஓகே. உணர்ந்தேன். உணர்ங்கிறது பொதுவினையா இல்லையா? உணர் சொல்லுங்க. உணர்ங்கிறது பொதுவினையா இல்லையா? சொல்லுங்க பிள்ளைகள். பொதுவினையா அது செயற்பொருள் குன்றிய வினையா குன்றா வினையா? இத்திண்டு போட்டு பாருங்க. இதெல்லாம் நீங்க சொல்லணும் பிள்ளைகள். ப்ராக்டிகலா சொல்லணும் நீங்க. இதுதான் அப்படின்னு கதைக்கணும். நான் இப்ப சொல்லுங்க. உணர்த்தினேன்னு சொல்லலுமா சார்? உணர்த்தினேன். எதை உணர்த்தினேன்? துன்பத்தை உணர்த்தினேன். ஓகே, சரி. அடுத்து மத்தது? நான் உணர்ந்தேன். எனது பிரச்சனையை அவருக்கு உணர்த்தினேன். சரியா? துன்பத்தை நான் உணர்ந்தேன். சரியா? பாருங்க. உணர்த்தினேன் இத்தனை வருது, உணர்ந்தேன் இந்த வருது. அப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்ப செயற்பொருள் குன்றிய வினைக்கு உணர்வு வருது, குன்றா வினைக்கு உணர்வு வருது. விளங்குதா? அப்ப பொது வினைன்னு என்னன்னு விளங்கிச்சு உங்களுக்கு? தெளிவு தானே? ஆம் சார். செய்வினைனா? அடுத்து செய்வினை, செயற்பாடு வினை. என்ன செய்வினைனா? ஒரு வினைட பயனை தன்னை அடைஞ்சு கொள்றது செய்வினை. எழுவாயை கர்த்தாவாக கொள்ளும் வினை எனது செய்வினை. இந்த வரைவிலக்கணமா தான் நீங்க பார்க்கணும். சரியா? கொஞ்சம் நீங்க சும்மா வாசிச்சு பாருங்க. இதை வாசிக்கிறேன். நீங்க இந்த மண்ணை கூட்டி போடலையே. அசுஞ்ச நான் மைக்க மியூட் பண்ணுங்க. எழுவாயை கர்த்தாவா என்ன செய்வோம்? மைக்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் பிள்ளை. ஓகே. எழுவாயை கர்த்தாவாக கொள்ளும் வினைகளை என்ன செய்வோம்? செய்வினைன்னு சொல்லுவோம். இப்ப எழுவாய் என்ன, கர்த்தான் என்ன? ரெண்டும் ஒன்றா வேறு வேறா? ஒன்று. எப்படி? எழுவாய்ங்கிறது என்னது? எழுவாய்ன்னு என்ன? ஒரு வாக்கியத்தில் பெயர் சொல். சரி, வாக்கியத்துல பெயர் சொல் தான் எழுவாய். சரியா? எழுவாய் என்ன? அது வேற்றுமை உருவு ஏற்காது. சரியா? ஒரு வாக்கியம் எழுகின்ற இடம். அந்த வேற்றுமை உருவு ஏற்காது, எழுகின்ற இடம். சரியா? கர்த்தா அப்படின்னா
கர்த்தாங்கிறது என்ன? அந்த செயலை செய்யற நபர். செயலை ஒரு செயலை செய்வதற்கான காரணகர்த்தா. ஒரு செயலை செய்வதற்கான காரணகர்த்தா. அவர் தான் இது கர்த்தா. சரியா? ஓகே. அப்ப நல்ல இப்பவே பாடமை கொள்ளுங்க பிள்ளைகள். எழுவாயை கர்த்தாவாக கொள்ளும் வினை செய்வினை. அப்படி எழுவாயை கர்த்தாவாகும். அப்ப ராஜா புத்தகத்தை மூடினார். இந்த இடத்துல எழுவாய் எது? ராஜா ராஜா. புத்தகத்தை மூடுற அந்த காரணகர்த்தா யாரு? இப்ப புத்தகம் வந்து திறந்திருந்த புத்தகம் மூடிடுச்சு, மூடப்பட்டிருக்கு. அந்த மூடுன அந்த செயலுக்கு அந்த மூடிய அந்த நிலைமைக்கு காரணம் யாரு? ராஜா. ராஜா அப்ப ராஜாதான் எழுவாய், ராஜாதான் கர்த்தா. அப்ப எழுவாயை கர்த்தாவாக கொள்ளும் வினை என்னன்னு சொல்லுவோம்? செய்வினை. செய்வினை. சரியா? குழந்தை பால் குடித்தது. இந்த இடத்துல எழுவாய் எது? குழந்தை. அதுல காரணகர்த்தா குழந்தை. யானை பாகனை கொன்றது. எழுவாய் வந்து யானை, கர்த்தா யானை. பாருங்க இந்த இடத்துல கர்த்தாவும் எழுவாயும் ஒன்றுதான். அப்ப எழுவாயை கர்த்தாவாக கொள்ளும் வினை என்னன்னு சொல்லுவோம்? செய்வினைன்னு சொல்லுவோம். ராஜா புத்தகத்தை மூடினான், குழந்தை பால் குடித்தது, யானை பாகனை கொன்றது. வேற என்ன சொல்லுங்க? இன்னொரு வசனம் சொல்லுங்க. செய்வினையில் ஒரு வசனம். நான் புத்தகம் வாசித்தேன். திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். நான் புத்தகம் வாசித்தேன். வேற ராமன் வில்லை வளைத்தான். இதெல்லாம் செய்வினை. அப்ப ஏது தனியா செய்வினைன்னு நம்ம தனியா பிரிச்சு பாக்குறோம். இன்னொரு வினை இருக்கிறனாலதான் இதை தனியா பாக்குறோம். சரியா? கொஞ்சம் இதோட மாற்றமா இருக்கிறனால அது என்ன வினை? இது செய்வினைக்கு நிகர் எது? செய்வினைக்கு எதிர் எது? செயற்பாட்டு வினை, செயற்பாட்டு வினை, செயற்பாட்டு வினை. அப்ப செயற்படு பொருளை செயற்படு பொருளை எழுவாயாக கொள்ளும் வினை என்னன்னு சொல்லுவோம்? செயற்பாட்டு வினைன்னு சொல்லுவோம். எப்படி? செயற்படு பொருளை எழுவாயாக கொள்ளும் வினை. முதல்ல எழுவாய் என்னவா இருந்துச்சு? கருத்தாவா இருந்துச்சு. சரியா? கர்த்தா தான் எழுவாய், எழுவாய் தான் கர்த்தா. சரியா? அப்ப இங்கு முதல்ல ராஜா புத்தகத்தை மூடினானுங்கையில அந்த இடத்துல செயற்படு பொருள் எது? புத்தகம் அப்படியே இருந்துச்சு. சரியா? புத்தகம் வந்து செயற்படு பொருளா தான் இருந்துச்சு. சரியா? அப்ப எழுவாயை மட்டும்தான் பார்த்து நம்ம அதை முதல்ல செய்வினையை பார்த்தோம். எழுவாயை கர்த்தாக கொள்ளும் வினை. இங்கு முதல்ல செய்வினை வந்து எழுவாயோட சம்பந்தப்படுத்தி பார்த்தோம். செயற்பாட்டு வினை எதோட சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம்? செயற்படு பொருளை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். அப்ப பாருங்க, செயற்படு பொருளை சம்பந்தப்படுத்தி எழுவாயோடு தொடர்புபடுத்தி. எப்படி? செயற்படு பொருளை சம்பந்தப்படுத்தி எழுவாயோடு தொடர்புபடுத்தி சொல்றோம். செயற்படு பொருளை எழுவாயாக கொள்ளும் வினை செயற்பாட்டு வினை சொல்றோம். செயற்படு பொருளை எழுவாயா மாத்தும். இப்ப ஒண்ணா மாத்துறதுக்கு இப்ப ஒரு செயற்படு பொருளுக்கு உருவு இருக்கா இல்லையா? செயற்படு பொருளுக்கு உருவு இருக்கா இல்லையா? சொல்லுங்க, ஷோரா சொல்லுங்க. இருக்கா இல்லையா? இருக்கு சார். செயற்படு பொருள் என்ன உருவு அது? ஐ உருவு. ஓகே. அப்ப எழுவாய்க்கு உருவு இருக்குமா? இல்ல. முதல்ல பாத்துட்டோம். அப்ப ஒரு செயற்படு பொருளை எழுவாயா மாத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? உருவையும் சேர்க்கணும். உருவை சேர்க்கணுமா நீக்கணுமா? நீக்கணும். எதுல உள்ள உருவ நீக்கணும்? செயற்படு பொருள் உள்ள உறுப்பை நீக்கணும். செயற்படு பொருள உள்ள என்னது உருவ நீக்கி கொண்டு வந்து முன்னுக்கு சேர்க்கணும். அப்ப என்னது நம்ம என்ன செய்யணும்? இதுல வந்து முழுமையா நம்ம என்ன செய்யணும்? அதை நீக்கினாதான் அது தகுதி பெறும் எழுவாய்ங்கிற தகுதி. எழுவாய் உருவோட வந்தா அது எழுவாயில நீ போ செல்லாதுன்றாங்க. அது என்ன செய்யணும்? செயற்படு பொருளா இருக்கிறத நம்ம என்ன செய்யணும்? அந்த உருவ நீக்கி என்ன செய்யணும்? எழுவாயா மாத்தணும். அப்ப எழுவாயா மாத்துறதுக்கு நம்ம உருவ நீக்கணும். அப்ப உருவ நீக்கணும்னா நம்ம எங்க கொண்டு போட்டுடலாம்? முதல் சொல்லி ஆரம்பத்திலே போட்டுடலாம். இந்த வசனம் எழுகின்ற இடம் தானே எழுவாய். அப்ப செயற்படு பொருள் எழுவாயா கொள்ளும் வினை செயற்பாட்டு வினை. யானை பாகனை கொண்டது என்கின்ற போது யானை எழுவாயா இருக்கு,
பாகன் பிளஸ் ஐ பாகனை செயற்படு பொருளா இருக்கு. கொன்றது என்கின்ற போது அது வினை அடியா இருக்கு. இந்த இடத்துல யானை பாகனை கொன்றது என்கின்ற போது அந்த இடத்துல செயற்படு பொருள் எது? பாகனை. அப்ப அதை எழுவாயா மாற்றம் என்ன செய்யணும்? ஐய நீக்கணும். நீக்கணும் பாகன் மட்டும் வருவார். சரியா? பாகன் இங்க வந்த பிறகு அங்க மிகுதி என்னது? எழுவாய். இப்ப இது என்னது? செயற்படு பொருள் எழுவாயா மாத்திட்டோம். இப்ப எழுவாய் அங்கிட்டு நகர்த்தணுமே. எழுவாயை நம்ம நகர்த்தணுமே. இப்ப எழுவாயை நகர்த்தும் போது செயற்படு பொருளா திரும்ப நீங்க வந்து என்ன, நான் வந்து என்னது செயற்படு பொருள் சொல்லுது, நான் வந்து உருவ நீக்கி நான் எழுவாய மாறிட்டேன். சரியா? எனவே என்னது? நீ வந்து உருவ போட்டுக்கிட்டு நீ செயற்படு பொருளா மாறணும்னு சொல்லுமா? இல்ல. என்ன நடக்குது? இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டா, இங்கு யானை அப்படிங்கிறது ஐய நீக்கி விட்டு, ஏற்கனவே போட்ட சட்டை தானே பிள்ளைகள் ஐ. யாரு போட்ட சட்டை? பாகன் போட்ட சட்டை தான் ஐ. இப்ப யானை அதே சட்டையே போடாது. சரியா? அப்ப என்ன செய்யுது? அது வேறொரு சட்டையை மாட்டிக்கொள்ளுது. அதுதான் என்னது? ஆள். ஆள். அப்ப ஆள் உருவு என்ன பொருளில் வரக்கூடியது? ஆள் உருவு என்ன? யானை யாழ்னா என்ன பொருள்? வேற்றுமை ஞாபகம் வரணும். கர்த்தா பொருள். என்னது? கர்த்தா பொருளா மாறும். சரியா? இப்ப முதல்ல எழுவாய கர்த்தாவாக கொண்டது. அப்ப ராஜாங்கிறது என்னது? அந்த இடத்துல எழுவாயா இருந்துச்சு, கர்த்தாவா இருந்துச்சு. சரியா? யானை பாகனை கொண்டதும் போது யானை வந்து எழுவாயா இருந்துச்சு, கர்த்தாவா இருந்துச்சு. இந்த இடத்துல யானை என்ன செய்யுது? கர்த்தாவா மாறுது. என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, ஆளுங்கிற வேற்றுமை இருப்ப போது கர்த்தாவா மாறுது. சரியா? அப்ப பாகன் யானையால் என்ன செய்யும்? அந்த வினை எப்படி மாறும்? கொல்லப்பட்டான், பட்டான், பட்டான் அப்படின்னு என்னது? மாறும். அதை நம்ம வடிவத்தை பார்ப்போம், அமைப்படிப்புல பார்ப்போம். சரியா? கவனிங்க கவனிங்க கவனிங்க. திரும்ப ஒரு உதாரணம் பார்ப்போம். ராமன் வில்லை வளைத்தான். என்ன வினை? வில் ராமனால் வளைக்கப்பட்டது. என்ன வினை? செயற்பாட்டு வினை. சரி பாருங்க, இதுக்கு நல்லா விளக்கம் கொடுத்துருக்க பாருங்க. இப்படிதான் நீங்க எழுதணும். சரியா? உங்களுக்கு வந்து அப்படிதான் நீங்க சிறு குறிப்பில் எழுதணும். முதல் வாக்கியத்தில் ராமன் வில்லை வளைத்தான் தான் முதல் வாக்கியம். முதல் வாக்கியத்தில் செயற்படு பொருளாக இருந்த வில் இரண்டாம் வாக்கியத்தில் எழுவாய். சரியா? முதல் வாக்கியத்தில் எழுவாயாக இருந்த ராமன் இரண்டாம் வாக்கியத்தில் ஆள் உருவு ஏற்று கர்த்தா பொருளில் வந்துள்ளது. முதல் வாக்கியத்தில் வளைத்தான் எனும் வடிவில் அமைந்த வினை இரண்டாவது வாக்கியத்தில் வளைக்கப்பட்டது என அமைகின்றது. இவ்வாறு வளைக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, திறக்கப்படும் போன்று அமையும் வினைகளே செயற்பாட்டு வினைகள் எனப்படும். விளங்கிச்சா விஷயம்? எப்படி விளங்கிச்சா? தெளிவு பிறக்குதா? அதுல அமைப்பு அடிப்படையில் பார்க்கும்போது பிள்ளைகள் இவை படு என்னும் துணைவினை வடிவம் பெற்று, சரியா? இது செயற்பாட்டு வினை. படு என்னும் துணைவினை பெற்று வரும். சரியா? பாருங்க, வளைக்கப்பட்டது அப்படிங்கும் வளை எப்படி வரும்? எப்படி வரும்? பாருங்க கொடுத்துருக்கு பாருங்க. வளைக்கப்பட்டது அதை பிரிங்க, பிரிச்சா எப்படி வரும்? பிரிக்காங்க. இப்படி வளை அப்படி பகுபத உறுப்பா பிரிக்காதீங்க. அதோட அந்த அடிச்சொல் வளைக்கப்பட்டது, வளைத்தான்ங்கிற அடிச்சொல் என்ன? வளைத்தான் அடிச்சொல் என்ன? வளை. வளைக்கப்பட்டதுங்கிறதுல அடிச்சொல் என்ன? வளைக்கப்படு. வளைக்கப்படு. இப்படி வரும். வளைக்கப்படு, வளைக்கப்படு. இந்த இடத்துல வளைக்கங்கிறது ஒரு எச்சமா இருக்குண்ணா. வளைக்கங்கிறது ஒரு எச்சமா இருக்கு. பிளஸ், சரியா? அது வினை எச்சமா இருக்கும். படுங்கிறது என்னது? ஒரு துணை வினை. ஒரு துணைவினை. துணைவினை என்ன உங்களுக்கு திரும்ப படிப்பிக்கிறேன். சரியா? துணைவினை. எனவே இவை படு எனும் துணைவினை பெற்று வரும். சரியா? செய்வினையில் அடிச்சொல் அடிப்படை வடிவத்தில் இருக்கும். செய்வினையில அடிச்சொல் என்ன செய்யும்? அடிப்படை வடிவத்தில் இருக்கும். எப்படி சொல்லுங்க? அதை சொல்லுங்க. செய்வினையில் அடிச்சொல் அடிப்படை வடிவத்தில் இருக்கும்னா வளைத்தான், அவ்வளவுதான். வளை பிளஸ் இத் பிளஸ் ஆன். இங்க அந்த அப்ப அதுல உள்ள வளைத்தான்ல அடிச்சொல்னா வளை, அது அடிப்படை வடிவத்துல இருக்கு. ஆனா வளைக்கப்பட்டான்ல உள்ள அடிச்சொல் வளைக்கப்படு அடிப்படை வடிவத்துல இருக்கு. அடிப்படை வடிவத்துல இருக்கு. இல்ல சார். என்ன வடிவத்துல இருக்கு? வளைக்கப்படு அப்படின்னு ஒரு வடிவம் மாறி இருக்கு. சரியா? இப்ப வளைப்படு என்ன? இப்ப வளைக்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு முதல் வினை, படுங்கிறது துணை வினை.
சரியா? அப்ப இவை படி என்னும் துணைவினை பெற்று வரும் செய்வினையில் அடிச்சொல் அடிப்படை வடிவத்தில் இருக்கும். அந்த செய்வினையில அடிப்படை வடிவத்தில் இருக்கும். மாற்றம் ஏற்படாது. சரியா? வளைத்தான், பார்த்தேன், மூடினான், குடித்ததெல்லாம் செய்வினை. சரியா? விளங்குதா? அவ்வளவு விஷயம் விளங்குதா? அடுத்து பாருங்க. செயற்பாட்டு வினையில் அடிச்சொல் செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினை எச்ச வடிவம். கவனிங்க, இந்த பாருங்க. செயற்பாடு வினையில அந்த அமைப்பை பாருங்க. செயற்பாட்டு வினையில் அடிச்சொல் செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினை எச்ச பாருங்க. முதல்ல பார்த்தோம். செய்ய வாய்ப்பாட்டு எச்சம் பார்த்தோமா இல்லையா? செய்யங்கிற வாய்ப்பாட்டு வினை எச்சத நில்லுக்கு மாத்துங்க. நில்ல வந்து செய்யக்கு மாத்துங்க. நின்றையா மறந்துட்டீங்க. நிற்கன்னு வரும். அப்ப செய்யங்கிற வாய்ப்பாட்டை வச்சு கொள்ளுங்கிறதுக்கு கொள் அப்படிங்கறத மாத்துங்க. கொன்றுன்னு எப்படி வரும்? செய்ய வேண்டும். எப்படி பிள்ளைகள் செய்ய வேண்டும்? கொல்ல மாத்தினா என்ன வேண்டும்? கொல்ல வேண்டும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, கொல்ல இந்த பாருங்க, கொல்ல பிளஸ் என்னன்னு வரும்? படு. அப்ப இது என்னது? செய்ய வினையச்ச வடிவம். படுங்கிறது துணை வினை. விளங்குதா? அப்படிதான் வரும். ஆனா முதல் வினையில வடிவ மாற்றம் அடையுமா? இல்ல. ஓகே, பாருங்க எவ்வளவு விஷயம் நீங்க சொல்லணும்னு. இது வெறுமனே பாடமாகிட்டு போயிட்டு சரி வருமா பிள்ளைகள்? ஞாபகத்துல வருமா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த அமைப்பற்று விளங்கி கொள்ளணும். விளங்கி படிச்சீங்கன்னா சரி. சரியா? ஓகே, பாருங்க அடுத்து பாருங்க. செயற்பாட்டு வினை அமைப்பு பாருங்க. வினையச்சம், படு, கால இடைநிலை, திணைப்பால் விகுதி. ஞாபகம் வச்சுக்கணும். வினையச்சம், படு, கால இடைநிலை, திணைப்பால் விகுதி. சரியா? இப்ப கொல்லப்பட்டான் அப்படிங்கறத நம்ம பார்ப்போமா? கொல்லப்பட்டான் எப்படி வரும்? வினையச்சம் கொல்ல, அடுத்து துணைவினை படு, கால இடைநிலை கிரு, திணைப்பால் விகுதி ஆண். கொல்லப்படுகிறான், கொல்லப்படுவான். விளங்கிச்சா? விளங்கி விட்டதா? கருத்தா மறைந்து காணப்படும் செயற்பாட்டு வினைகளும் தற்காலத்தில் பெரிதும் பயன்பாட்டில் உள்ளது. பாருங்க, இது கொஞ்சம் விமர்சன ரீதியா. கர்த்தாங்கிறது என்னது பிள்ளைகள்? அந்த செயலை செய்யக்கூடிய கர்த்தா. செயற்பாட்டு வினைக்கு வரைவிலக்கணம் சொல்லுங்க. செயற்பாட்டு வினைக்கு வரைவிலக்கணம் சொல்லுங்க. செயற்படு பொருளை எழுவாயாக கொள்ளும் வினை. எழுவாய். எழுவாய் என்னவா மாறும்? செயற்பாட்டு வினையா மாறும்போது ஆள் உருபேற்று கர்த்தாவா மாறும். ஏன்னா ஆள் உருபேற்று செயற்பாடு என்னவா மாறும்? இது எழுவாய் என்னவா மாறும்? கர்த்தாவா மாறும். அப்ப இந்த இடத்துல கர்த்தா இல்லாமையே செயற்பாட்டு வினை வருமா? இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டா பிள்ளைகள், ராமன் வில்லை வளைத்தான். இது வந்து என்ன வினை? செய்வினை. சரியா? ஓகே. அப்ப வில் ராமனால். அப்ப அந்த இடத்துல ராமன் வந்து என்னவா மாறுது? கர்த்தாவா மாறுதானே? கர்த்தாவா மாறுதானே? வில்லுங்கிறது என்னது? கர்த்தாவா மாறுது. இங்க ஆள் உருபேற்று. ஓகே, அப்ப அந்த மாதிரி கர்த்தா இல்லாமையே வருமா? அது மறைஞ்சிருக்கும். நாளை பல்கலைக்கழகம் மூடப்படும். கொலை தொடர்பாக சந்தேக நபர் தேடப்படுகிறார். கிட்டத்தட்ட ஒரு போலீஸ்மா அதிபர் தேடப்பட்டார். யார் அவர் பேர் என்ன சொல்லுங்க பாப்போம்? பொது அறிவு எவ்வளவுன்னு பாப்போம். ஒரு போலீஸ்மா அதிபர் வந்து அரசாங்கத்தால தேடப்பட்டார். யார் அவர்? யார் பிள்ளைகள் பாக்குறது இல்லையா இந்த செய்தியெல்லாம்? சொல்லுங்க. யாரு? சத்தம் காணுமே. யாரு? நீங்க மைக் வந்து உங்களோட கவரேஜ் இசுவா பேசுறீங்க, யாரோ விளங்க மாட்டேங்குது. தேசபந்து தென்னகோன். சரியா? தென்னகோன் வந்து என்ன செஞ்சிருக்காரு? போலீசாரால் தேடப்பட்டார். பிடிச்சாங்களா? பிடிச்சாங்களா? இல்ல, அவரே வந்து சரணடைஞ்சிட்டாரு. அந்த மாதிரி சரி. அவர் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து ரோட்டோரத்துல வந்து யூரின் போய்க்கு வந்திருக்காரு. சரியா? இங்க எல்லாம் என்ன செய்யக்கூடாது? யூரின் போக கூடாதுன்ட்டு என்னது
யூரின் போனா போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சரி, அவர் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? சும்மா தானே போகுது, பிடிச்சிட்டு போகட்டும் அப்படின்னு இருக்காரு. சரி, பாருங்க அந்த பிடிங்கிற அந்த சொல் எந்தெந்த அர்த்தத்துல வரும்னு பாத்துக்கோங்க. சரியா? ஓகே, அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் நாளை பல்கலைக்கழகம் மூடப்படும், கொலை தொடர்பாக சந்தேக நபர் தேடப்படுகிறார். இந்த இடத்துல நாளை பல்கலைக்கழகம் மூடப்படும், வினை வந்து மூடப்படும் தானே. அது அந்த வினை வந்து என்ன வினை? செய்வினையா செயற்பாட்டு வினையா? மூடப்படும். செயற்பாட்டு வினை. ஏன்? அது வந்து செய்யங்கிற வாய்ப்பாட்டு வினையச்சம் பிளஸ் காலடி நிலை பிளஸ் படுங்கிற துணைவினை பிளஸ் வினை விகுதி இப்படித்தானே வருது. ஓகே, அப்ப இந்த இடத்துல கர்த்தா என்ன பிள்ளைகள்? நாளை பல்கலைக்கழகம் மூடப்படும். இருக்கா? கொலை தொடர்பாக சந்தேக நபர் தேடப்படுகிறார். கர்த்தா இருக்கா? இல்லன்னு நம்ம விட்டுறேன்மா, துருவி பார்க்கணும். நாளை பல்கலைக்கழகம் மூடப்படும். யாரால் மூடப்படும்? செக்யூரிட்டியால? பல்கலைக்கழக செக்யூரிட்டியால மூடப்படுமா? இல்ல, யாரால? நாளை ஸ்கூல் வந்து மூடுறதுன்னா யாரு முடிவெடுக்கணும்? உங்க பிரின்சிபல் முடிவெடுக்கணுமா? உங்க டீச்சர் முடிவெடுக்கணுமா? அரசாங்கம். அப்ப இதுல எது அப்ப சொல்லுங்க. அப்ப இதுல கர்த்தா அரசாங்கம் நாளை நல்லா வாசி, கர்த்தாவை போட்டு சொல்லுங்க. அரசாங்கத்தினால் நாளை பல்கலைக்கழகம் மூடப்படும். அரசாங்கத்தால் நாளை பல்கலைக்கழகம் மூடப்படும். அல்லது நாளை அரசாங்கத்தால் பல்கலைக்கழகம் மூடப்படும். அல்லது நாளை பல்கலைக்கழகம் அரசாங்கத்தால் மூடப்படும். பிரச்சனை தானே. கொலை தொடர்பாக சந்தேக நபர் தேடப்படுகிறார். சொல்லுங்க பாப்போம், மறைஞ்சிருக்கிற கர்த்தாவை யாரால் தேடப்படுவா? அதை முடிச்சு விடுங்க. கொலை தொடர்பாக சந்தேக நபர் போலீசாரால் தேடப்படுகின்றார். விளங்குது. அப்ப தற்கால தமிழ் இந்த மாதிரி நம்ம போடாமையும் எழுதுறோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் தானே. சரியா? இப்ப நேத்து எலெக்ஷனுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்றுச்சு. கேள்விப்பட்டீங்களா? என்ன எலெக்ஷன் அடுத்து நடக்க போகுது? உள்ளூராட்சி தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தல். அப்ப எதுக்கு அது போட்டி நடக்கும்? என்னென்ன மன்றங்கள், என்னென்ன சபை, என்னென்ன சபை பிள்ளைகள்? பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை. சரி, இது வந்து உள்ளூராட்சி எலெக்ஷன். இப்ப அதுல வேட்புமனு வந்து என்ன செய்து? நிராகரிக்கப்பட்டது. வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. சரியா? அப்ப இது வந்து என்ன வாக்கியம் பிள்ளைகள்? என்ன வாக்கியம்? செய்வினையா செயற்பாட்டு வினை வாக்கியமா? செய்வினை. திருப்பி செய்வினையா? வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. செயற்பாட்டு வினை. ஓகே, இப்ப இந்த இடத்துல அப்ப அப்படித்தானே இப்ப எழுதுறோம். அப்படித்தானே நம்ம எழுதுறோம். இப்ப அதுல எது மறைஞ்சிருக்கு? யாரால நிராகரிக்கப்படும்? தேர்தல் ஆணைக்குழுவாலே சார். தேர்தல் திணைக்களத்தினால், தேர்தல் ஆணைக்குழுவினால் என்னது? நிராகரிக்கப்பட்டது. சரியா? அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். சரியா? ஓகே, இதெல்லாம் என்ன எதுக்கு கேட்ட பிள்ளைகள்? அந்த சிறுகுறிப்பு பகுதி வருது 2 புள்ளிகளுக்கு. செய்வினைய செயற்பாட்டு வினையா மாத்துங்க, இதுல எது கருத்தா அது இதுன்னு உங்களை குழப்புவாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்? தெளிவா இருந்துட்டீங்கன்னா சரி. ஓகே, விளங்கிச்சு. அப்புறம் அடுத்தது போமா. இப்ப உங்களுக்கு செய்வினை செயற்பாட்டு வினை சிறுகுறிப்பு எழுத மாட்டீங்களா? எழுதுவோம் சார். எழுத முடியுமா? கஷ்டமா? எழுதலாம் தானே? அந்த ஓடுற. ஓகே ஓகே, வச்சிருங்க. இந்த பிடிஎஃப் போட்டு விடுங்க. அதுக்காக தான் இவ்வளவு வேகமா கிளாஸ் முடிக்கணும்னு சொன்னேன். பிடிஎஃப் போட்டு விடுங்க. சரி சார்.
அடுத்து தன்வினை. சரியா? தன்வினைன்னு என்ன? தன்வினை தன்னை சுடும். பழமொழி கேள்விப்பட்டீங்களா? ஓம் சார். கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு புதுமொழி கேள்விப்பட்டீங்களா? பழமொழி புதுமொழி தெரியுமா உங்களுக்கு? ஓ சார். சொல்லுங்க. தன்வினை தன்னை சுடுக்கு புதுமொழினா? நல்லெண்ணெய் தோசை சுடும். நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தோசை சுடும். தூசி சுடுமா? தோசை சுடுமா? ஓ சார். அதோட இன்னொரு நல்ல புதுமொழி சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. துண்டு பிடி வாயை சுடும். நல்லா இருக்கா? தன்வினை தன்னை சுடும், துண்டு பிடி வாயை சுடும். சரியா? அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அப்ப இது நல்லா இருக்கு நீங்க சொல்றதும். நல்லெண்ணெய் தோசை சுடும். ஓகே. அடுத்து அப்ப தன்வினை. தன்வினைனா என்னது? நியூட்டனின் 3ஆம் விதி இருக்குது. 3ஆம் விதி என்ன? ஒவ்வொரு நியூட்டனின் 3ஆம் விதி தாக்கத்துக்கும் சமானம் எதிருமான மறுத்தாக்கம் உண்டு. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுத்தாக்கம் உண்டு. சிலப்பதிகார கதையின் அடிப்படையில பார்த்தோம்னா அந்த மறுத்தாக்கத்தை என்னன்னு சொல்றாங்க கவுந்தியடிகள். நியூட்டன் சொல்ற அதல்லோ சரியா 3ஆம் விதிய கவுந்தியடிகள் என்னன்னு சொல்றாங்க தமிழ்ல? சிலப்பதிகாரத்துல 3 வாசகங்கள் இருக்கு. என்னென்ன? அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும். உயர்சால் பத்தினை ஊற்றுவர், உயர்ந்தோர் போற்றுவர், ஊழ்வினை உறுத்துவர். உரைசால் பத்தினை ஏற்றுவர். அடுத்து அடுத்து ஊழ்வினை வந்து உறுத்தும். சரி, அப்ப இந்த ஊழ்வினைனா என்ன? அவரு முன் செஞ்ச வினை, வினையோட பயனை நல்வினை மறுமையில் செய்த இம்மையில் செய்தது மறுமையில் அனுபவிக்கிறதுனா அந்த மாதிரி முன்ன செய்தது இப்ப நடைமுறை அனுபவிக்கிறது. நான் சொல்லுவேன் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்கன்னா அது கொஞ்ச காலம் போயில நமக்கு ரியாக்ட் ஆகும். சரியா? ஓகே, அரசியல் ரீதியா கழிக்கிறாங்க, நிறைய கழிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஏற்கனவே நடந்த குற்றங்கள் என்ன செய்யணும் கேட்டா ரொம்ப காலம் சென்று திரும்ப அந்த குற்றங்களுக்கான நியாயம் வந்து ரொம்ப காலம் பிறகு கிடைக்கும். இலங்கை அரசியலே அதை நடந்துகிட்டு இருக்கு. பட்டலந்த ஆணைக்குழு கேள்விப்பட்டீங்களா? பட்டலந்தன் ஒரு ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கு. பார்க்க மாட்டீங்களா பெருசா? ஓகே, அந்த மாதிரி இருக்கு. அப்ப இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா தன்வினை அப்படிங்கிறது கேட்டா வினையின் பயன் கர்த்தாவை அல்லது எழுவாயை சேருமாயின் அது தன்வினை எனப்படும். வினையின் பயன் கர்த்தாவை அல்லது எழுவாயை சேருமாயின் அது தன்வினைன்னு சொல்றோம். அதாவது வினையை நிகழ்த்துவோம் தானே வினையின் பயனை அடைதல். வினை நிகழ்த்துபவர் தானே வினையின் பயன் அடைதல். அப்ப வினையின் பயன் 2 பயனா நீங்க சொல்லணும். வினையின் பயன் கருத்தாவாய் அல்லது எழுவாயை சேருமாயின் அது தன்வினை எனலாம். வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வினையின் பயன் கருத்தாவை அல்லது எழுவாயை சேருமாயின் அது தன்வினை எனலாம். அதாவது வினையை நிகழ்த்துபவன் தானே வினையின் பயனை அடைதல். வெரி குட். இப்ப வினையின் பயன் கருத்தாவை அல்லது எழுவாய். அப்ப கருத்தாங்கிறது யாரு? கருத்தாங்கிறது யாரு? வினையை நிகழ்த்துபவர், வினையை செய்பவர். எழுவாய்ங்கிறது யாரு? அதுதான் எழுகின்ற இடம். அந்த கருத்தா தான் எழுவாய். வினையின் பயனை கருத்தாவை அல்லதுன்னா 2 ஒண்ணு தான். அந்த அல்லது போட்டிருக்கோம். வினையின் பயன் கருத்தாவை அல்லது எழுவாயை சேருமாயின் அது தன்வினை எனப்படும். அதனை தன்வினை எனலாம். சரியா? அதாவது வினையை நிகழ்த்துவோம் தானே வினையின் பயனை அடைதல். பாருங்க, உதாரணம், ராஜா நிலத்தில் உருண்டான். எதுக்காக உருண்டிருப்பான் அவன் நிலத்துல? எதற்காக உருண்டிருப்பான்? ஃபன்னுக்கு உருண்டிருப்பான். பிக்னிக் எதுவும் போயிருப்பாங்க, ட்ரிப் எதுவும் போயிருப்பாங்க. சரி, உருண்டு பாப்போம்னு உருண்டிருக்கார். அப்ப உருண்டும் போது அது சைட்ல இருந்த கல்லு வந்து அவருக்கு என்ன செய்யுது? முதுக கிழிச்சிருச்சு. சரியா? இப்ப யாருக்கு வருத்தம் வரும்? யாருக்கு வருத்தம் வரும்? அந்த ராஜாவுக்கு தான் வரும். கொழுப்பு எல்லாம். அப்ப ராஜா நிலத்தில் உருண்டான் என்கின்ற போது என்னை உருண்டான் அப்படிங்கிற வினை, அந்த உருண்ட விஷயம், அதாவது அந்த வினை இந்த பயனை யார் அனுபவிக்கும் கேட்டா எழுவாய் அனுபவிக்கும். எழுவாய் இந்த இடத்துல யாரு? ராஜா. அந்த ராஜா தான் யாரு? கர்த்தா. வினையின் பயன் கர்த்தாவை அல்லது எழுவாயை சேருமாயினது தன்வினை எனலாம். அல்லது வினையை நிகழ்த்துபவன் தானே வினையின் பயனை அடைதல்.
அவன் செய்யறதுக்கு அவன் தான் அனுபவிப்பான். தாய் உணவை உண்டாள். தாய் உணவை உண்டாள் அப்படின்னா பசி யாருக்கு யாருக்கு தீரும்? தாய் வாயு வயிறும் சொல்லுவாங்க. என்ன அப்ப தாய் சாப்பிட்டா தாய்க்கு வயிறு நிறையும், பிள்ளை சாப்பிட்டா பிள்ளைக்கு வயிறு நிறையும். அப்ப தாய் உணவு உண்டான பசி யார் செயலை செஞ்சது? தாய். அந்த வினையின் பயன் பசி தீர்றது தாய் என்னது அடையும். சரியா? ஓகே, அதுதான் என்னது அந்த தன்வினை அப்படின்னு சொல்றோம். சரியா? விளங்கிச்சா? நீங்க ஒண்ணு சொல்லுங்க, தன்வினை ஒண்ணு. ஒவ்வொருத்தரும் யோசிங்க, தன்வினை ஒண்ணு. நான் பாடம் படித்தேன். நான் பாடம் படித்தேன். இது என்ன வினை? யாருக்கு அறிவு போகும் நீங்க படிச்சா? பக்கத்துல உள்ள பரிமளாவுக்கா? யாருக்கு அந்த அறிவு போகும்? எனக்கு. உங்களுக்கு என்னது அறிவு போகும். அப்ப வினையின் பயனை கருத்தா அல்லது எழுவாய் தானே அனுபவித்தல். வேற சொல்லுங்க. இவ்வளவு யோசனை. மாலா நெருப்பில் எரிந்தாள். வேற? மாலா நெருப்பில் எரிந்தாள். ஏன் அவ்வளவு கோவமா மாலா மேல? நல்லதா ஏதாவது சொல்லுங்க. பரவாயில்ல. மாலா நெருப்பில் எரிந்தாள். ஓகே, மாலா நெருப்பில் எரிந்தாள். அப்ப யாருக்கு அது சுடும்? ஓகே, விளங்குதா? அப்ப அந்த மாதிரி இருக்கு அப்ப வினையின் பயன். அப்ப இதுல பாருங்க, தன்வினையை நம்ம சரி இன்னொரு விஷயத்தை சொல்லிடுவோம். சரியா? இந்த இடத்துல தன்வினைகள் செயற்படு பொருள் குன்றிய வினைகளாகவோ அல்லது குன்றாத வினைகளாகவோ இதை விமர்சனம். தன்வினைகள் செயற்பொருள் குன்றிய வினைகளாகவோ அல்லது குன்றா வினைகளாகவோ இருக்கும். அப்ப என்னது நம்ம பார்த்தோம்? செயற்பொருள் குன்றிய வினைனா ஒரு வாக்கியத்துல செயற்படு பொருள் இருக்காது, செயற்பொருள் குன்றிய வினைனா செயற்படு பொருள் இல்லாது. இந்த தன்வினை அப்படிங்கிறது செயற்பொருள் குன்றிய வினைகளாக இருக்கும், குன்றா வினைகளாக இருக்கும். எப்படி? உதாரணம் சொல்லுங்க. ராஜா நிலத்தில் உருண்டான். இதுல செயற்பொருள் இருக்கா இல்லையா? இருக்கா? இல்ல இல்ல எதையும் பதில் தான் எனக்கு செயற்படு பொருள் இருக்கா? ராஜா எதை உருண்டான்? இல்ல. அப்ப உருள்ங்கிறது என்னது? செயற்படு பொருள் குன்றிய வினை. தாய் உணவை உண்டாள். இது குன்றாவினை. அப்ப விளங்குதா? தன்வினை செயற்பொருள் குன்றிய வினையாக வரும். முடிங்க. விளங்கிச்சா? இந்த அளவு எழுதினீங்க பிள்ளைகள். உங்களுக்கு 5 மார்க்ஸ் தானே. அவங்க யோசிப்பாங்க 6 மார்க்ஸ்க்கு வழி இருக்கான்னு யோசிப்பாங்க. 6 மார்க்ஸ் போடுவோமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க என்ன எழுதினீங்கன்னா சரி. விளங்குதா? ரொம்ப பந்தி கணக்குல எழுத வேண்டிய அவசியம் இருக்காது பிள்ளைகள். அதனால நான் சொல்றேன் அடிக்கடி, அந்த அந்த சிறுகுறிப்பு கேள்வி 8வது கேள்வியை சாய்ஸ் பண்ணுங்க. இலக்கணம் தானே உங்களுக்கு கஷ்டம். அதை நம்ம என்னது எவ்வளவு இனிமையா எவ்வளவு ஒரு விளங்குற அளவுக்கு நான் படிப்பிக்கிறேன். சரியா? அதனால இலக்கணத்தை நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா அதை சாய்ஸ் பண்ணிருங்க. நிறைய பேர் என்னது இலக்கணம் கஷ்டம்ட்டு அந்த 8வது கேள்வியை சாய்ஸ் பண்ணாம விட்டுட்டு மத்த கேள்விக்கு பந்தி கணக்குல எழுதிக்கிட்டு இருப்பீங்க, இலக்கிய வரலாறு எழுதிக்கிட்டு இருப்பீங்க. சரியா? ஆனா 8வது வினாவை நீங்க சாய்ஸ் பண்றதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணலாம். அதுல பந்தி கணக்குல எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 2 வருது. 2 மார்க்ஸ் எவ்வளவு எழுத போறீங்க? ஒரு 3 வரி 4 வரியில விஷயம் முடிஞ்சிடும். 5 வரி அதுக்கு விடயத்துக்கு ஏற்ற மாதிரி. சிறு குறிப்புக்கு எவ்வளவு போறீங்க? ரொம்ப பார்த்தா ஒரு 6-7 வரி. அதுக்கும் ரொம்ப போனா அதுக்கு கேள்விக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 வரிக்குள்ள முடிஞ்சிடும். ரொம்ப போனா அரை பக்கத்தோட முடிஞ்சிடும். ரொம்ப நமக்கு சிறு குறிப்பு எழுத வேண்டிய அவசியம் வராது. அதனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் பிள்ளைகள். அப்ப அதனால அதுல ஒரு கேள்வி செஞ்சாச்சு, இலக்கிய வரலாறு ஒரு கேள்வி செஞ்சாச்சு. இல்லாட்டி என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? இலக்கிய வரலாறு தான் என்ன செய்யணும்? கை வைக்க வேண்டியதுல இருக்கும். அதனால ரொம்ப அவதானமா படிங்க. சரியா? ஓகே. இப்ப மேக்சிமம் எடுத்தவங்க 8வது கேள்வி செஞ்சவங்க இலக்கிய வரலாறு 1 செஞ்சுட்டு மற்றத என்னது 8வது கேள்விக்கு சாய்ஸ் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் பிள்ளைகள்? அதுக்கு எது நல்ல எந்த அறிவு கூட முக்கியம்? என்ன அறிவு வேணும்? இலக்கண அறிவும் மொழி அறிவும் இருந்தா போதும். சரி, நம்ம படிப்போம். 8வது வினாவெல்லாம் படிப்போம். காலம் இருக்குதான பிள்ளைகள். மெல்ல அப்படியே நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னடா அது ஸ்லோவா போற மாதிரி இருக்கு, அது வேகமா போற மாதிரி, அதெல்லாம் இல்லை, கணக்கா போகும். சரியா? தொடர்ச்சியா வாங்க. நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை நீங்க போகும்போதே உணர்வீங்க. நீங்க முன்ன எடுத்த மார்க்ஸுக்கும் நீங்க அடுத்தடுத்த எக்ஸாம் நடக்கும் தானே உங்களுக்கு. நானும் எக்ஸாம் வைப்பேன். சரி, அதுக்கும் நீங்க வித்தியாசத்தை விளங்குவீங்க. கண்டிப்பா அது விளங்கும்.
படிப்பிக்கிற பாடங்கள்ல தொடர்ச்சியா வரும்போது உங்களுக்கு முழுமையான ஒரு தெளிவு நடக்கும். ஷுவரா நீங்க நல்லா ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஷுவர். சரியா? ஓகே. அதன் அடிப்படை அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டா, இந்த தன்வினைக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? இயங்கு வினை. என்ன வினை? இயங்கு வினை. பாருங்க, இயங்குதல் என்னது? இயங்குதல்னா தானா இயங்குறது. இப்ப தானா இயங்குனா வினையின் பயனை யார் அனுபவிப்பா? யார் அனுபவிப்பா? தானே தானா இயங்குறது தான் அனுபவிக்கும். உதாரணமா சுற்று அப்படிங்கறத வச்சு ஒரு வினை சொல்லுங்க, ஒரு வாக்கியம் சொல்லுங்க. சுற்றுங்கிற வினையடி வச்சு. நான் சக்கரத்தை சுற்றினேன். நான் சக்கரத்தை சுற்றினேன். பதத்துல யாரு சுற்றுறது? நான். நீங்க. சக்கரம் சுற்றுதா? இல்ல, சக்கரத்தை தான் நீங்க சுற்றுறீங்க. சக்கரம் தான் சுற்றணும், ஆனா நீங்க என்ன செய்றீங்க? சக்கரத்தையே சுற்றுறீங்க. அப்ப எப்படிப்பட்ட ஆளா இருப்பீங்க? அந்த சக்கரம் தான் சுற்ற வேண்டியது, ஆனா நீங்க சக்கரத்தையே என்ன செய்றீங்க? சுற்றுறீங்க. அப்ப நீங்க என்ன நீங்க இயங்குறீங்க. அப்ப நீங்க தான் இயங்குறீங்க. அப்ப அதான் இயங்கு வினை. காலெல்லாம் வலிக்குது உங்களுக்கு சுற்றி சுற்றி. அப்ப அந்த வினையின் பயனை நீங்க அனுபவிப்பீங்க. அதான் இயங்கு வினைன்னு சொல்லுவோம். என்ன சொல்றோம்? இயங்கு வினை. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? சக்கரத்தை சுற்றுறீங்க. நீங்க சக்கரத்தை சுற்றுறீங்க. அதாவது என்ன சொல்றது? எப்படி சொல்றதுன்னு கேட்டா, ஓகே, அதை அப்படி வைங்க. சரியா? சக்கரத்தை சுத்தி வாரீங்க அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இப்ப பிறகு நம்ம என்னது பிறவினை படிக்கும்போது இந்த உதாரணத்தை அப்படியே நான் மாத்தி சொல்றேன். சரியா? ஓகே. அப்ப இங்க இயங்கு வினை. சரியா? அடுத்து இயக்கு வினை. பிறவினையை இயக்கு வினைன்னு சொல்லுவாங்க. சரி, அதை நான் அதை பிறவினை உங்களுக்கு விளங்கப்படுத்தி அந்த விஷயத்த சொல்றேன். இந்த உதாரணத்தை விளங்கப்படுத்துறேன். ஓகே. பிறவினை என்னன்னு கேட்டா இயக்கு வினைன்னு சொல்லலாம். அதுல பாருங்க, அழகா வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கு. வினையின் பயன் வாசிங்க. வினையின் பயன் வாசிங்க. வினையின் பயன் கருத்தாவையன்றி பிறிதொன்றை சேருமாயின் அவ்வினை பிறவினை எனப்படும். அதாவது வினை நிகழ்த்துபவன் தானே வினையின் பயனை அடையாமல் பிறிதொருவர் அல்லது பிறிதொன்று அதனை பயனை அடைதலாகும். வினையின் பயன் கருத்தாவை அன்றி, அதாவது எழுவாயை அன்றி பிறிதொன்றை சேருமாயின், வேற ஏதாவது ஒன்றை சேருமாயின் அவ்வினை பிறவினை எனப்படும். வினையின் பயன் கருத்தாவை அன்றி பிறிதொன்றை சேருமாயின் அவ்வினை பிறவினை எனப்படும். அதாவது வினை நிகழ்த்துபவன் தானே வினையின் பயனை அடையாமல் பிறிதொருவர் அல்லது பிறிதொன்று அதன் பயனை அடைதலாகும். என்ன சொல்றேன்ட்டு? வினையின் பயன் கருத்தாவை என்று பிறிதொன்றை சேருமாய். வினையின் பயன் செய்யறது அவர் தான். சரியா? இப்ப நீங்க கிள்ளுறீங்க பிள்ளைகள். நீங்க உங்களை கிள்ளிக்கிறீங்க. ஆனா நீங்க ஒரு குழந்தைய கிள்றீங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க உங்களே கிள்ளிக்கிட்டா என்ன ஆகுது? உங்களுக்கு வலிக்கும். சரி, ஒரு குழந்தைய கிள்ளிங்கன்னா குழந்தைக்கு வலிக்கும். அதான் சொல்லுவாங்க. பிள்ளையும் என்ன சொல்லுவாங்க? நல்ல ஒரு பழமொழி இருக்குனது. பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆற்ற கதைன்ட்டு. சரியா? விளங்குதா? அப்ப அந்த மாதிரி வினையின் பயன் கர்த்தாவை அன்றி அல்லது எழுவாயை அன்றி பிறிதொன்றை சேருமாயின் அவ்வினை பிறவினை எனப்படும். அதாவது வினை நிகழ்த்துவம் தானே வினையின் பயனை அடையாமல் பிறிதொருவர் அல்லது பிறிதொன்று அதன் பயனை அடையலாம். உதாரணம் பாருங்க. தம்பி பானையை நிலத்தில் உருட்டினான். தம்பி என்ன செய்யறான்? பானையை நிலத்துல உருட்டுறான். கொஞ்ச நேரத்துல பானை என்ன ஆகும் பிள்ளை? லோக்கல் பானை ஒண்ணு என்ன ஆகும்? உடைஞ்சிரும் அல்லது நெளிஞ்சிரும். சரியா? ஓகே. அப்ப காரியம் செஞ்சது யாரு? சும்மா இருந்த தங்க ஊதி கொடுத்த ஆண்டிங்கிற மாதிரி என்னது பானை, சும்மா இருந்த பானையை என்ன செய்யறாரு? உருட்டுறாரு. பானை நெளியுது, வளையுது. சரியா? அப்ப வினையை நிகழ்த்துபவன் தம்பி, ஆனா வினைக்கு உள்ளாகிறது யாரு? எது? பானை. விளங்குதா? தாய் குழந்தைக்கு உணவை ஊட்டினாள். இந்த இடத்துல முதல்ல தாய் உணவை உண்டாள். இந்த இடத்துல தாய் குழந்தைக்கு உணவை ஊட்டினாள். செயலை செய்யறது யாரு? தாய். அது பசி தீர்றது யாருக்கு? குழந்தைக்கு. அப்ப விளங்குதா? வினையின் பயனை கர்த்தா எழுவாய் தானே அனுபவிக்காமல் பிறிதொன்று அல்லது பிறிதொருவர் அனுபவிக்கிறது என்ன வினை? பிறவினை. விளங்குதா? அப்ப நம்ம இயக்குவோம். அதை இயக்கு வினைன்னு சொல்றது. இயக்கு வினைன்னு சொல்றது. சரியா? இன்னொன்னு, பிறவினைகள் எல்லாம் செயற்பொருள் குன்றா வினைகள் ஆகும். என்ன அர்த்தம்? பிறவினை எல்லாமே என்னதுன்னு கேட்டா செயற்படு பொருள் அதுல இருக்குமா இருக்காது? பிறவினையில செயற்படு குன்றா வினை செயற்படு என்ன செய்யும்? இருக்கும். ஏன்னா அந்த செயற்படு பொருளை தான் நம்ம இயக்குவோம். செயற்படு பொருளை தானே பிள்ளைகள் இயக்குவோம். நிலத்தில் என்னது? அந்த பானையை
குழந்தைக்கு அதை இயக்குறனால தானே அது என்னது இயக்கு வினைன்னு சொல்றோம். செயற்பொருள் இருக்கணும் தானே. அப்ப அதுல என்னது பிறவினைகள் எல்லாம் செயற்பொருள் குன்றா வினைகளாக தான் இருக்கும். இப்படி ஒரு கேள்வி வந்து எம்சிக்யூல பிறவினைகள் எல்லாம் என்னது செயற்படு பொருள் குன்றா வினைகளாக அமையக்கூடிய என்னது வினையில் கீழ் வருமாறு வினை வந்து செயற்படு பொருள் குன்றா வினைகளாக அமையக்கூடிய வினை வகை. சரியா? அதுல அப்படியே ஓடுறா போடுறாங்க. தன்வினை, பிறவினை, செயற்படு பொருள் குன்றிய வினை, குன்றா வினை. சரியா? அப்படி இப்படி இருக்கு. அப்ப உருவாக்கலாம் தானே. அப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இப்ப பிறவினைகள் என்னது எது செயற்பொருள் குன்றா வினையா இருக்கும்? பிறவினைகள். பிறவினையா இருக்கும். சரியா? பொதுவினை என்ன? பொதுவினைனா செயற்படு பொருள் குன்றிய வினையையும் குன்றாத வினையும் எடுக்கிறது. செயற்பொருள் குன்றிய வினையாகவும் இருக்கும், குன்றா வினையாகவும் இருக்குது. சரியா? அத பொதுவினை. ஓகே. பிறவினைகள் எல்லாம் செயற்பொருள் குன்றா வினைகளாகும். நாய் வாளை ஆட்டியது, நான் மாட்டை துரத்தினேன். சரியா? விளங்குதாது? செயற்பொருள் பாருங்க. செயற்பொருள் குன்றா இதுல இருக்கும். நாய், வாளை, மாட்டை எல்லாம் இந்த செயற்பொருள் இருக்கு. தமிழில் பெரும்பாலான பிறவினைகள் தன்வினைகளில் இருந்தே ஆக்கப்படுகின்றன. பாருங்க, தொடர்புபடுத்துறோம். தமிழில் பெரும்பாலான பிறவினைகள் எதுல இருந்து? சொல்லுங்க. சார், நாய் வாளை ஆட்டியதுல வந்து அந்த நாயே தானே சார் அதுல பயனை அடையுது. அப்ப என்ன? இல்லங்களே, நாய் வந்து இல்ல நாய் வந்து வாழை ஆட்டுது. ஆனா ஆடுறது வாள். நாயே ஆடுமா? நாய் இல்ல வந்து சார். ஒரு விலங்குதான். நாய் வந்து ஒரு உயிர். அது வாழை ஆட்டுதுன்னா, இப்ப நீங்க வந்து கையை ஆட்டுறீங்கன்னு வைங்களேன். அப்ப உங்களுக்கு நீங்க மூளைத்தான் சொல்லுது கையை ஆட்டுன்ட்டு. அப்ப எது ஆடும்? கை. கை தான் ஆடும். அப்ப நம்ம உடம்பே ஆடுமா? இயக்குறது வந்து நம்ம தானே. ஆடாது. அந்த மாதிரி நாய் இந்த மாதிரி தான் உங்களுக்கு குழப்பம் விளங்குதா? அப்ப நம்ம யோசிப்போம். நாய் வாழை ஆட்டியதுன்னா அப்ப நாய் அந்த வாடுதே அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். அப்படி இல்ல. நாய் வாழை ஆட்டியது அப்படிங்கும் போது ஆட்டினது நாய், ஆடினது இது வாள். வாள். நான் மாட்டை துரத்தினேன். அப்ப நான் துரத்தினது யாரு? நான். அப்ப நான் தான் துரத்துறேன். நானே ஓடிக்கிட்டு இருப்பேனா? இல்ல, நான் ஓடி துரத்துறேன். அது மாடுதான் ஓடுது. விளங்குதா? அப்ப விளங்குதா? என்ன சொல்றேன் விளங்குதா? வினையின் பயனை யார் அனுபவிப்பா? பிரிதொன்று அல்லது பிரிதொருவர். சரியா? ஓகே. விளங்கிச்ச தெளிவா அந்த விஷயம்? ஓகே சார். தமிழில் பெரும்பாலான பிறவினைகள் தன்வினைகளில் இருந்து ஆக்கப்படுகின்றன. தன்வினை என்ன? வினையின் பயனை கருத்தாவே அடையிறது. தமிழில் பெரும்பாலான பிறவினைகள் தன்வினை அதுல இருந்து தான் ஆக்கப்படுது. சரியா? அதுல இருந்து தான் ஆக்கப்படுது. தன்வினை பிறவினை இரண்டிலும் கருத்தா, அதாவது வினையை நிகழ்த்துவோர் ஒருவராக இருக்கலாம். ஆனால் தன்வினையில் வினையின் பயன் கருத்தாவே அடைகிறது. பிறவினையில் வினையின் பயன் கருத்தாவே அன்றி பிரிதொருவரை அடைகிறது. விளங்குதா? இப்ப என்ன சொல்ல வரேன் கேட்டா, இதை சொல்லுங்கவா, விளக்குங்க. தமிழில் பெரும்பாலான பிறவினைகள் தன்வினையில் இருந்து ஆக்கப்படுகின்றன என்ன அர்த்தம்? நாய் வாளை ஆட்டியது இருக்குதானே, அது எதுல இருந்து உருவாகுது? நாய் வாள். அத தன்வினையா மாத்துங்க. நாய் வாளை ஆட்டியத நாய் வாள் ஆடியது. அந்த மாதிரி வரும். அப்ப அது வந்து அதுல இருந்து தான் ஆகும். சரி, அந்த தன்வினையில இருந்து பிறவினை வந்து வருதான். தன்வினை பிறவினை இரண்டிலும் சாரி தமிழ் பெரும்பாலான பிறவினைகள் தன்வினையில் இருந்து ஆக்கப்படுகின்றன. விளங்க என்ன சொல்றேன்? விளங்குதா? அப்படின்னு அந்த பாயிண்ட். சரி, என்ன இருக்கு சொல்லுங்க. உதாரணமா பாருங்க, தமிழ் பெரும்பாலான பிறவினைகள் தன்வினையில் இருந்தா, தன்வினை தான் அது பேசிக்கே. சரி பாருங்க, உதாரணம் பாருங்க. தாய் குழந்தைக்கு உணவை ஊட்டினால் இருக்குதானே. சரி, அந்த தாய் குழந்தைக்கு அந்த உதாரணம் கொஞ்சம் வரேன். இப்ப உதாரணம் பாருங்க. நான் என்ன சொல்றது, திருப்புறது என்னதான் சொல்லுங்க. திருப்புற ஏதாச்சும் ஒரு பொருள் சொல்லுங்க. திருப்புறது. நான் ஆணியை திருப்பினேன். வேற ஏதாச்சும் நல்லதா சொல்லுங்க. திருப்புறது. நான் என்டனாவே திருப்பினேன். வாகனத்தையா? வாகனத்தையா? நான் வாகனத்தை திருப்பினேன். சரியா? அப்ப வாகனம் திரும்பியது. வாகனம் திரும்பியது. அந்த திரும்புதனை பிள்ளைகள் வாகனம் திரும்பியது. அது என்ன வினை? வாகனம் திரும்பியது தன்வினை. தன்வினை. அந்த திரும்பு அதுதான் திருப்பா மாறுது. விளங்குதா? திரும்பியது திருப்பியது, ஆடியது ஆட்டியது.
என்ன சொல்றேன் விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? ஓ உண்டேன் சார். ஊட்டினேன். உண்டேன் ஊட்டினேன். விளங்குதா? ஓ சார். விளங்குதா? ஓம் அந்த சார். அந்த 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 வினையில இருந்து உருவாகுதான். தன்வினையில இருந்து பிறவினை உருவாகுதான். விளங்குதா? ஓகே. இப்பதான் தன்வினை. இப்ப பிறவினைகள் என்னது? தன்வினை சரி. தமிழில் பெரும்பாலான பிறவினைகள் தன்வினையில் இருந்து ஆக்கப்படுகின்றன. தன்வினை பிறவினை இரண்டிலும் கருத்தா அதாவது வினை நிகழ்த்துபவர் ஒருவராக இருக்கலாம். தன்வினை பிறவினை இரண்டிலும் கர்த்தா அதாவது வினை நிகழ்த்துபவர் ஒருவராக இருக்கலாம். தன்வினையில் வினையின் பயன் கர்த்தாவை அடைகிறது. பிறவினையில் வினையின் பயன் கர்த்தாவை என்று பிரிதொருவை அடைகிறது. விளங்கிச்சா ரெண்டுக்குள்ள வித்தியாசம்? இந்த ஆடு ஆட்டு, செல் செலுத்து, திரும்பு திருப்பு. இதுல ஆடு செல் திரும்பலாம் என்ன வினைக்குள்ள வரும்? தன்வினை. தன்வினைக்குள்ள. அதுல இருந்து தான் இது ஆடு ஆட்டா மாறுது, செல் செலுத்தா மாறுது, திரும்பு திருப்பா மாறுது. விளங்குதா எப்படி மாறுதுன்ட்டு? ஓ சார். விளங்குதா வித்தியாசம்? அப்ப பெரும்பாலான பிறவினை தன்வினையிலிருந்து ஆக்கப்படுகின்றன. விளங்கிச்சா? ஓம் சார். ஓ சார் விளங்குது. இன்னும் மத்தவங்க சைலண்டா இருக்கீங்க எல்லாரும். ஏன்னு தெரியல. ஒரே சைலண்டா இருக்கீங்க. ஓகே. அடுத்து காரண வினை. அப்ப தன்வினை, பிறவினை, காரண வினை. இப்ப செயற்பொருள் குன்றிய வினை, குன்றா வினை, பொதுவினை அப்படிங்கிற மாதிரி காரண வினை. என்ன காரண வினை? கருத்தா தானே வினை நிகழ்த்தாமல் பிரிதொருவரை கொண்டு வினை நிகழ வைப்பது உண்டு. கருத்தா சொல்லுவாங்க, நாய் கிட்ட சொன்னா நாய் வாழ்கிட்ட சொல்லுமான்னு கேள்விப்பட்டீங்களா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம ஒருத்தர் தம்பி இந்த கப் எடுத்தாங்க வை அப்படின்னோட இன்னொருத்தர் சொல்றது, அந்த கப் எடுத்தாங்க நான் வேண்டு அந்த வேலை இன்னொருத்தர் சொல்றது. அந்த மாதிரி எழுவாய் சரி கருத்தா தானே வினை நிகழ்த்தாமல் பிரிதொருவரை கொண்டு வினை நிகழ வைப்பது. சரியா? இப்ப கண்ணன் பானையை உருட்டி வைத்தான். கண்ணன் பானையை கண்ணன் நிலத்தில் உருண்டான். என்ன வினை? தன்வினை. கண்ணன் பானையை உருட்டினான். என்ன வினை? பிறவினை. கண்ணன் பானை உருட்டி வித்தான். உருட்டி வித்தான் என்னது? காரண வினை. பண்டுகாபேன் அபேவாவியை கட்டுவித்தான். பண்டுகாபேன் அபேவாவியை கட்டுவித்தான். கட்டுவித்தான் என்ன பிள்ளை? கட்டி வித்துட்டானா? அதான் அர்த்தம். கட்டி வித்தான்னா கட்டி வித்துட்டாரோ நல்ல அமௌண்ட்டுக்கு, அதான் அர்த்தம். இல்ல. அப்ப அந்த அபேவாவி யாரால கட்டு அவரா வந்து சிமெண்ட் எல்லாம் கொள்ளிச்சு அவரா இது பண்றாரு. அவரா வந்து யாரு? அப்ப அவர் பேரு மட்டும் என்னது? பண்டுகாபேன் தான் பேர் இருக்கு. தாஜ்மஹாலை கட்டினது யாரு? ஷாஜகான். அவரா கட்டினாரு? அவர் கட்டுவித்தார். கட்டுவித்தார் என்ன அர்த்தம்? காசை கொடுத்து நிறைய கட்டக்கூடிய கொத்தனார்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட காசை கொடுத்து என்ன செய்வாங்க? அதுக்கான காரணகர்த்தா இருப்பாரு. அவரு பேர் மட்டும் அவருக்கு வரும். ஆனா அதுக்கு நிதி உதவி வேற எல்லாத்தையும் செய்யறது யாரு? அந்த காரணகர்த்தா. அதுதான். அப்ப என்ன சொல்றாங்க? கருத்தா தானே வினை நிகழ்த்தாமல் பிரிதொருவரை கொண்டு வினை நிகழ வைப்பது உண்டு. அதுதான் என்னது? காரண வினை. கண்ணன் பானையை உருட்டி வித்தான்னா, உருட்டி வித்தான் என்னது? ஒருத்தர் கூப்பிட்டு தம்பிங்க வாங்க இந்த பானையை உருட்டுங்க அப்படின்னு இவர் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப உருட்டுறது யாரு? ஒரு தம்பி தான் உருட்டிட்டு போறாரு. அந்த தம்பி உருட்டுறதுக்கு காரணம் யாரு? கண்ணன் அந்த உருட்ட சொன்னவர் வந்து காரணம். விளங்குதா? வித்தியாசம் விளங்குதா? அந்த மாதிரி ஒரு ஒரு காரண வினை வாக்கியம் சொல்லுங்க. ஓகே, கீழே வரையில உங்களுக்கு நல்லா விளங்கும் பாருங்க. காரண வினைகள் சரியா? ஓகே. எழுவாய் அதாவது கர்த்தா வினை நிகழ்த்தாமல் வினை நிகழ்வு காரணமாக அமைவதை அவதானிக்க முடியும். காரண வினைகள் வி இப்பி விப்பி போன்ற விகுதிகளாலும் செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் ஆக்கப்படுகின்றன. விளங்குதா? கட்டி வித்தேன் வி சரியா? உன்பி அதே மாதிரி படிப்பித்தேன். படிப்பித்தேன் எப்படி வரும்? என்ன விகுதி வரும் பாருங்க பிள்ளைகள். விளங்கணும் உங்களுக்கு, கவனிங்க. கட்டு வித்தேன், கட்டு வித்தேன் சரியா? கட்டு வித்தேன் அப்படிங்கல, கட்டு
வி அப்படிங்கிற என்னது விகுதி வருது. கட்டு வி, கட்டு பிளஸ் வி, கட்டு வி. சரியா? படிப்பேன், படி பிளஸ் எப்படி வரும்? இப்பிங்கிற விகுதி வருது. படிப்பி. விளங்குது? அந்த மாதிரி வருது. சரியா? அப்ப காரண வினைகள் வி, இப்பி, விப்பி போன்ற விகுதிகளினாலும் செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளாலும். சரியா? துணைவினை என்னன்னு கொஞ்சம் இதெல்லாம் சொல்லுவேன் உங்களுக்கு. அப்ப இதெல்லாம் தெளிவாயிரும். இல்லாட்டி துணைவினை முதல் வினை சொல்லிட்டு அவங்க சொல்லுவா பிள்ளைகள். அதை சொல்லணும் நிறைய இடத்துல வந்துச்சு தானே. முதல் வினை துணை வினையை சொல்லிடவா இந்த இடத்துல? ஆம் சார். அதாவது அதை படிச்சுட்டு வந்துடும். பாருங்க, முதல் வினை என்ன வினை? முதல் வினை. அதாவது கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். என்னவா? ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து அடிப்படை பொருளை தரும் வினை வந்து முதல் வினை. இப்ப உதாரணமா நான் படம் பார்த்தேன். அப்ப இந்த இடத்துல அந்த பார்ங்கிறதுன வினை, பார்ங்கிறதுன வினை, வினையடி வந்து பார். சரியா? அப்ப இந்த இடத்துல பார்னா என்ன பிள்ளைகள்? பார்னா என்ன? அது அர்த்தம் என்ன? பாருங்கிறது என்ன? கண்ணால பாக்குறது. அப்ப கண்ணால பார்த்தா என்ன செய்யும்? ஒரு உருவம் தெரியும். சரியா? ஒரு பொருள் நமக்கு புலப்படும். அதுதானே பார். விளங்குதா? அப்ப பாருங்க, சூரியன் மறைவதை பார்த்தேன். சரி, அப்ப பாக்குறது, கண்ணால பாக்குறது. தம்பி தொலைக்காட்சி பார்த்தார், படம் தெரியும் எனக்கு. ஓகே, இந்த பார் வந்து பாருங்க முதலாவதா வரும்போது அதற்கான அடிப்படை பொருளை உணர்த்துது. என்ன பொருளை உணர்த்துது? அடிப்படை பொருளை உணர்த்துது. ஆனா அப்ப அந்த கூட்டு வினையில முதல் உறுப்பாகவும் வரும், இன்னொன்னு தனி வினையாக வந்தாலும் அது முதல் வினை தான். இப்ப பார்த்தேன் அதெல்லாம் அப்படி. அதாவது அதே மாதிரி இப்ப உதாரணமா பாருங்க, துணை வினையை சொல்றேன் பாருங்க. திருடன் ஓட பார்த்தான். இப்ப பாருங்க, திருடன் ஓடினான், திருடன் ஓடினான். இந்த இடத்துல ஓடினான் வினை அடியது ஓடுதலே. ஓடு. ஓகே, ஓடுனா என்ன? கையால ஓடுவாங்களா, காலால ஓடுவாங்க? கால் என்னது? வேகமாக அசைகிறது தான் ஓடுதல். அதன அர்த்தம். அதுக்கு கால் மெதுவா அசைஞ்சா அது நடை, கால் வேகமாக அசைஞ்சு போனா என்னது? ஓடுதல். அதன அர்த்தம் ஓடுறது. ஓகே, ஓடுறது. ஓகே, இப்ப பாருங்க, போலீசாரை கண்டதும் அப்ப பாக்குறதுக்கு என்ன அர்த்தம்? பாக்குறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? கண்ணால பாக்குறது. திருடன் போலீசாரை கண்டதும் ஓட பார்த்தான். என்ன செஞ்சானா? ஓட பார்த்தான். கூட்டு வினை எப்படி? ஓடு பிளஸ் பார் ரெண்டு சேர்த்தாதான் என்னது? ஓடப்பார்னு வரும். இப்ப இதுல முதலாவது இருக்கிறது ஓடு, இரண்டாவது இருக்கிறது என்னது? பார். அப்ப கூட்டு வினை என்னது? ஓடப்பார்ங்கிறது கூட்டு வினை. ஓகே, இந்த கூட்டு வினை முதல் உறுப்பா இருக்கு இந்த ஓடு, இது என்ன வினை? முதல் வினை. கூட்டு வினை இரண்டாவது உறுப்பா வருது தெரியுமா? அது என்னன்னு சொல்றது? துணை வினை. அப்ப இந்த துணை வினை என்னன்னு கேட்டா, கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை அன்றி வேறு இலக்கண பொருளை தருகின்ற வினைகளே துணை வினைகள் எனப்படும். கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை அன்றி வேறு இலக்கண பொருள்களை தருகின்ற வினைகளே துணை வினைகள் நம்ம சொல்றோம். அப்படின்னு கேட்டா பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. முதல்ல பார்த்தல்ங்கிறது கண்ணால பாக்குறது நம்ம முதல் வினையா பார்த்தோம். இது பாருங்கிறது இந்த இடத்துல ஓட பார்த்தான்னா, ஓட பாக்குறான்னு என்ன அர்த்தம்? அந்த பாருங்கிறதுக்கான அர்த்தம் இந்த இடத்துல என்ன? ஓடுவதற்கு வர போலீஸ் கிட்ட வந்துட்டாங்க, ஓட பார்த்தா அர்த்தம். அந்த பார், ஓடப்பார் என்ன அர்த்தம்? பார் பார், ஓடுவதற்கு ஆயத்தமாகிறது அல்லது முயற்சி செய்யறது. விளங்குதா? ஆயத்தமாதல் அல்லது முயற்சி செய்தல். சரியா? குழந்தை, சரியா, குழந்தை கிணற்றில் விழ பார்த்தது. குழந்தை கிணற்றில் விழ பார்த்தது. அப்ப இந்த இடத்துல விழு பிளஸ் பார், விழப்பார். கூட்டு வினைத்தனை விழப்பாருங்கிறது. ஓகே, இதுல விழுங்கிறது தெரியும், விழுகிறது. பாருங்கிறது கண்ணால பாக்குறதா பிள்ளைகள்? விழுறதுக்கு பார்க்கும் குழந்தையா எவ்வளவு அடி ஆழம் இருக்குன்னு பாக்குமா? இல்ல. என்ன அர்த்தம் அந்த இடத்துல? என்ன இலக்கணம்? என்ன அர்த்தத்தை கொடுக்குதா? அதே அர்த்தத்தை கொடுக்குதா, வேற அர்த்தத்தை கொடுக்குதா? விழப்படுறது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதாவது அது விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் அங்க இருந்துச்சு.
நான் விழ பார்த்தது நான் போய் பிடிச்சிட்டேன். இப்ப இந்த குழந்தை விழுந்திருக்குமா? இல்ல. 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 அப்ப விளங்குதா? மைண்ட் கொண்டு வாங்க. விளங்குதா? சரியா? இப்ப வைங்கிறத வை. இன்னொரு வினையை பார்ப்போம். பாருங்க. பாருங்கிறத பார்த்துட்டு இன்னொரு வினையை பார்ப்போம். ஓகே பாருங்க. இதெல்லாம் முக்கியமா வரும் பிள்ளைகள். என்ன பாருங்க. பாருங்க. பாருங்க முடி அப்படிங்கிறத முடியல. பாருங்க இருங்கிற வினையை பாருங்க. என்னிடம் பணம் இருக்கிறது. என்னிடம் பணம் இருக்கிறது. சரியா? அந்த இருங்கிறது என்ன பிள்ளைகள்? இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வைப்பு. இருக்கு. என்ன பணம் இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? பொக்கெட்ல காசு இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம். மேசையில் பேனை இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அப்பா வீட்டில் இருக்கிற அவர் வந்து வீட்டுல இருக்கிற அர்த்தம். அதுதானே? அப்ப அத்தனை முதல் வினை. ஓகே கவனிங்க. அந்த இருங்கிறது எப்படி துணை வினை பாருங்க. அவன் திருடி இருப்பான். திருடி இரு. திருடி பிளஸ் இரு. அப்ப இந்த இருங்கிறது என்ன அர்த்தம்? இருக்கிற ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கிற அர்த்தமா? அந்த இருங்கிறது சொல்லுங்க. திருடி இருப்பான். இருப்பான் என்ன அர்த்தம்? ஒரு மழை சந்தேகம். பெய்து இருக்காது என்ன அர்த்தம்? ஒரு எதிர்வு கூறல். வெரி குட். எதிர்வு கூறல். நல்ல ஒரு சொல். சரி, எதிர்வு கூறல். பெய்திருக்காதும் எதிர்வு கூறல் தான். ஆனா அதெல்லாம் அப்ப கூட்டு வினையின் முதலாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை உணர்த்தினால் அது முதல் வினை என்றும், கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை உணர்த்தாமல் பிரிதொரு பொருளை உணர்த்தினால் அது என்ன வினை? துணை வினை. விளங்கிடுச்சா முதல் வினைக்கு துணை வினைக்கு வித்தியாசம்? தெளிவாயிருச்சா? சரி, இன்னொருக்கு விளங்கல? இப்ப லாஸ்ட் சொன்னது இன்னொரு சொல்லிடுவாங்களே. நோட்ஸ்ல இருக்கு பாருங்க. கூட்டு வினைன்றது அப்புறம் போட்டுருங்க நோட்ஸ். இந்த பாருங்க. பாருங்க மேல இருக்கு பாருங்க. கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து வாசிங்கள ஒரு ஆள் வாசிங்களே. முதல் வினை வாசிங்க. கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். துணை வினை வாசிங்க. கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை அன்றி வேறு இலக்கண பொருளை தருகின்ற வினைகளே துணை வினைகள் எனப்படும். விளங்குதா? நல்லா படம் வச்சிடும். கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து அடிப்படை பொருளை தந்தா அது முதல் வினை என்றும், கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து என்னது அடிப்படை பொருளை தராமல் வேறொரு இலக்கண பொருளை வேறொரு பொருளை தருமாயின் அது பிற வினை, சாரி துணை வினைன்னு சொல்றோம். சரியா? ஓகே, அதுதான் நம்ம இதுல நோட்ஸ்ல இருக்கு. வாச்சிட்டீங்கன்னா சரி. விளங்கிச்சா விஷயம்? அப்ப எதுல நம்ம விட்டோம்? முதல்ல காரண வினைகள் வி, இப்பி, விப்பி போன்ற விகுதிகளினாலும் செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளையும் இணைத்து செய், வை, பண்ணல என்னது துணை வினை. விளங்குதா? உதாரணமா இப்ப வைத்தல். வைத்தல் என்ன பிள்ளைகள்? வைத்தல்னா என்னது? வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல ஒரு பொருளை வைக்கிறது. எப்படி சொல்லுங்க ஒரு உதாரணம். ஒரு பேனையை எடுத்து நம்ம என்ன செய்யறோம்? மேசையில வைக்கிறோம். வைத்தனை அதுக்குன்னே உண்மையான அர்த்தம் அதுதானே? ஓகே. இப்ப நீங்க நோன்பு கஞ்சி வைப்பீங்க தானே? நோன்பு கஞ்சி. அப்ப நோன்பு கஞ்சி என்ன செய்வீங்க? அப்படி வைப்பீங்களோ? என்ன அர்த்தம் அது? வைத்தல் என்ன அர்த்தம்? செய்யறதா? செய்யற அர்த்தம். விளங்குதா என்ன சொல்றேன்? சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். செய்யறதுங்கிறது அர்த்தம் வேற ஒரு அர்த்தம் தருது. இதுல பாருங்க, வைத்தேன்னா ஒரு பொருளை நேரடியான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கிறது சொல்லிட்டு. இப்ப பாருங்க, அப்பா எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார். அப்பா எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார். இந்த இடத்துல படிக்க வைத்தாருங்கிறது என்ன பிள்ளைகள்? அந்த படிக்க வைத்தார்னா கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே வைக்கிறாரோ? என்ன அர்த்தம்? வைங்கிற பொருள் என்ன? ஒரு பேனைய மேசையில் வைக்கிற மாதிரி கொண்டு போய் வைக்கிறாரா? என்ன அர்த்தம் சொல்லுங்க. அதை உங்களுக்கு மைண்ட்ல ஓடணும். இந்த அர்த்தம் உங்களுக்கு விளங்கிடுச்சா? நான் சொல்ல தெரியல அதானே? சொல்லுங்க, சும்மா சொல்ல பாருங்க. படிக்க வைத்தல் என்ன அர்த்தம்?
அவர் தான் என்ன செய்யறாரு, செலவு செஞ்சு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு என்ன செய்யறாரு, காசு உழைச்சு கிளாஸ் ஃபீஸ கட்டி என்ன செய்யறாரு உங்களை. இப்ப நீங்க என்ன செய்றீங்க, நோகாம நோம்பு கும்பிடுற மாதிரி தானது. நீங்க எந்த ஒரு நோவும் இல்லாம ஒருத்தர் தங்கி வாழ்றீங்க. அவர் தான் முழுமையா என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா கஷ்டப்படுறாரு. நீங்க என்ன செய்றீங்க, படிச்சுக்கிட்டு மட்டும் இருக்கீங்க, பயனை அனுபவிக்கிறீங்க. ஆனா அது கஷ்டப்படுறவர் இன்னொருத்தரா இருக்காரு. விளங்குதா? அப்ப அந்த மாதிரி வைங்கிறது வந்து என்னன்னு கேட்டா அதுல என்ன ஆகல, அது துணை வினையா வருது. விளங்குதா? அதே மாதிரி தான் ஓட செய்தேன். ஓட செய்தேன்னா என்ன அர்த்தம், செய்தல் என்ன அர்த்தம் பிள்ளைகள்? குழம்புதா உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள், குழம்புதா? இல்ல சார். தெளிவா இருக்கா? தெளிவா இருக்கா நான் சொல்ற ஓ விஷயம்? ஓ ஆ, சார். செய்யறதுக்கு என்ன அர்த்தம், செய்தல் என்ன அர்த்தம்? ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யறது. சிலை செய்தான். சரியா, சிலை செய்தான். சரியா, அவர் எடுப்போமா? ஓகே, சிலை செய்தான். ஓகே, ஓட செய்தான் என்ன அர்த்தம்? ஓட செய்தான்னா அந்த செய்ய என்ன அர்த்தம் தருது? ஓட செய்தாங்கிறது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது பிள்ளை. சொல்லவா, அந்த கதை ஒன்று இருந்துச்சுங்க ஸ்கூல் காலத்துல நடந்த கதை ஒன்று சொல்லவா? ஆம் சார். என்னன்னு கேட்டா, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்குது ஸ்கூல்கள்ல. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்கையில அப்ப ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் நடக்கும். சரியா, 100 மீட்டர் 200 மீட்டர் ரன்னிங்லாம். இப்போ எங்க சார் ஒருத்தர் இருந்தாரு, ரவின்னு ஒருத்தர். இப்ப அவர் வந்து தான் ரன்னிங்க்கு 100 மீட்டர் இதுக்கான பொறுப்பா அவர் தான். சரி, அவர் தான் பொறுப்பாசிரியர் அந்த அந்த ஓட்டத்துக்கு. அப்ப வனிதான்னு ஒரு கேள் ஒன்று இருந்துச்சு நம்மளோட கிளாஸ்ல. அப்ப அது செம்மையா ஓடும். சரியா, நல்ல வேகமா ஓடும். அப்ப நாங்க எங்களோட ஹவுஸ், இந்த குறிஞ்சி முல்லை மருதம் தான் ஹவுஸ் பேரு. சரியா, இப்ப எங்களோட ஹவுஸ் குறிஞ்சி ஹவுஸ். அப்ப நாங்க நம்பிக்கையா இருந்தோம் வனிதா ஓடும். ஒண்ணு என்ன செய்யும், முழுமையான என்னது புள்ளிகள் எல்லாம் பெற்றோம்னா நம்ம தான் என்னது சாம்பியன் ஆகுங்கிற எல்லா கனவோடையும் நம்ம வந்து சேரும் வந்து என்னது கஷ்டப்பட்டு நல்லா ப்ராக்டிஸ் காலையில 6 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துருவாரு. கிரவுண்ட் கூப்பிட்டு வந்து ஒரே ப்ராக்டிஸ் தான். அப்ப கிட்ட நெருங்கிருச்சு. இப்ப இதுவும் என்னது 100 மீட்டர் ஓட்ட போட்டிக்கான நாள் வந்துருச்சு. வனிதாவை காணோம். தேடி தேடி பாக்குறாங்க, காணோம். கடைசியில பார்த்தா என்ன நடந்துச்சுன்னா அது ஓடி போயிடுச்சு. யாரோடயோ ஓடி போயிடுச்சு அந்த கேள். சரியா, அப்ப அது கூட பிரச்சனை இல்லை. சேர் வந்து அந்த கவலையை சொன்னதுதான் இன்னும் எனக்கு மனதில் நிக்குது. சிரிப்பும் வரும் ஒரு அதுக்கு. நான் வந்து என்னது ஓடுறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுத்தேன். நான் கொடுத்த ஓடுறது வேற, அது இப்படி ஓடி போயிடுச்சுன்ற கவலையா சொல்லுவாரு. எப்ப கண்டாலும் அதை சொல்லுவாரு. அப்ப அந்த மாதிரி என்னது நடந்துச்சு அந்த ஓட செய்தல்ங்கிறது. அந்த அந்த உதாரணம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. சரியா, ஓகே. அப்ப ஓட செய்தல்னா என்னது, ஓடுறதுக்கு என்ன செய்யறது சொல்லுங்க. செய்தல் என்ன அர்த்தம்? ஓடுவதற்கான பயிற்சி வழங்குதல். அது ஓடுவதற்கான சொல்லுங்க முயற்சி. பிராக்டிஸ். அதுதான் ஓட செய்தல் நடந்தது. ஓட ஓட வைக்கிறது, படிக்க வைக்கிறது. விளங்குதா? அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தத்துல வரும். விளங்குதா பிள்ளைகள்? அப்ப இந்த இந்த காரண வினை எப்படின்னு கேட்டா, காரண வினை வி இப்பி விப்பி போன்ற விகுதிகளாலும் செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் ஆக்கப்படுகின்றன. அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா பிள்ளைகள், கர்த்தா தானே வினை நிகழ்த்தாமல் பிரிதொருவரை கொண்டு வினை நிகழ்த்துறது. அப்ப எப்படி உதாரணமா எப்படி அப்பா எங்களை படிக்க வைத்தார் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? அவரு படிக்க வைக்கிறாரு. ஓகே, விளங்குதா? ஓகே, அதனை படிக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். அவரு என்ன செய்யறாரு, காரணமா இருக்காரு. அவர் படிப்பிக்கல, அவரு காரணமா இருக்காரு. சேர்த்தான் படிப்பிக்கிறாரு. சரியா, உங்க பாடசாலை சமூகம் தான் உங்களை படிப்பிக்கிறது. விளங்குதா? அப்ப அந்த மாதிரி விளங்குதா பாருங்க. செய்வித்தேன், அதுல வினை செய். தருவித்தேன், தருவி வி வருது. உண்பித்தேன், உண்பி பி அப்படி வருது. ஓட பண்ணினேன், ஓட பண்ணு. படிக்க வைத்தேன், படிக்க வை. ஓட செய்தேன், ஓட செய். விளங்குதா? இந்த மாதிரி வரும். விளங்குதா? விஷயம் விளங்கிச்சு அப்படியே. இந்த காரணம் என்னன்ட்டு காரணமா இருக்கிறது. விளங்குதா? தெளிவாயிருச்சா? ஓ சார். சில வினைகள் பிற வினையாகவும் காரணம். இது ரொம்ப முக்கியம் பிள்ளைகள். நோட் திஸ் பாயிண்ட். என்னது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். எது இந்த இது சில வினைகள் தன்வினை பிறவினை காரண வினை ஆகிய 3 வடிவங்களையும் கொண்டுள்ளன. வினை அடி. சரியா, விளங்குதா? ஓகே ஓகே, அது இல்ல, அதுக்கு முன்னுக்குள்ளது அத முதல்ல பார்த்துக்கலாம். ஓகே, கவனிங்க. இது இந்த பாயிண்ட், இது முக்கியம் தான். இது முக்கியம். இந்த இருக்கு இந்த இது. சில வினைகள் பிற வினையாகும் காரண வினையா வரலாம். ஆசிரியர் மாணவர்களுக்கு படிப்பித்தார். ஆசிரியர் மாணவர்கள் படிப்பித்தார். இது என்ன வினை பிள்ளைகள்? படிப்பித்தார். ஆசிரியர் மாணவர்களுக்கு படிப்பித்தார். நான் படிப்பிக்கிறேன், எனக்கு அறிவு கூடுது. யாருக்கு அறிவு கூடுது? செயற்பாடு வினையா பிறவினை. பிறவினை?
பிறவினை வினையின் பயனை மாணவர்கள் அனுபவிக்கிறாங்க. அப்பா எங்களை நன்றாக படிப்பித்தார்னா, அப்பா எங்களை நன்றாக படிப்பித்தார்னா என்ன அர்த்தம்? அப்பா படிப்பித்தாரு என்ன? ஆசிரியர் மாணவர்களுக்கு படிப்பித்தார்னா வினையின் பயனை வினை செய்யறது வந்து ஆசிரியர், பயனை அனுபவிக்கிறது யாரு? மாணவர். வினையின் பயனை மாணவர்கள் அனுபவிக்கிறாங்க. அப்பா எங்களை நன்றாக படிப்பித்தார் என்ன நடக்குது? அப்பா படிக்க வைக்கிறார், நாங்க படிக்கிறோம். அப்பா படிப்பித்தார் என்ன அர்த்தம் கேட்டா, அவர் படிப்பிக்கல. அவரு இந்த இதுதான் எழுவா, இது பயனில்லை, இது செய்வினை செயற்படணும் அவர் படிப்பிக்கல. நீங்க படிக்கிறீங்க. படிப்பிக்கிறது நானு. ஃபீஸ் போடுறது யாரு? அப்பா. உங்களுக்கு செலவு செய்யறது யாரு? அப்பா. விளங்குதா? ஆசிரியர் மாணவர்களுக்கு படிப்பித்தாருக்கும் அப்பா எங்களை நன்றாக ரெண்டுக்கும் படிப்பித்தார் தான். ஆனா ஆசிரியர் மாணவர்களுக்கு படிப்பித்தார் என்ன வினை? அப்பா எங்களை நன்றாக படிப்பித்தார் என்ன வினை? ஆசிரியர் மாணவர்களுக்கு பிறவினை. அப்பா எங்களை நன்றாக படிப்பித்தார் காரண வினை. ஓகே, விளங்கிச்சா? அப்ப இதுதான் தன்வினை, பிறவினை, காரணவினை. சில பிறவினை காரண வினையா வரும். சரியா? அது அந்த வாக்கியத்தின் வாக்கியத்தை அடிப்படையா வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருவீங்களா எக்ஸாமுக்கு வந்தா? கண்டுபிடிப்பீங்களா? சில வினைகள் தன்வினை, பிறவினை, காரணவினை ஆகிய 3 வடிவங்களையும் கொண்டுள்ளன. இந்த பாருங்க, உருள், உருட்டு, உருட்டுவி. உருள்ங்கிறது என்ன வினை? தன்வினை. தன்வினை. உருட்டு பிறவினை. உருட்டுவி காரண வினை. நட, நடத்து, நடப்பி. ஆடு, ஆட்டு, ஆட்டுவி. விளங்குதா விஷயம்? ஒரு வினை வடிவம் என்னது வேற வேற மாதிரி வருங்கிறது சொல்லப்படுது. விளங்குச்சா? அதுதான் பிள்ளை விஷயம். அப்ப விளங்கிச்சா? ஒட்டு மொத்தமா பிள்ளை நான் நினைக்கிறேன் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். முதல் வினை, துணை வினை, கடைசியில சுருக்கம் இருக்கு. அது உங்களுக்கு அது ஒரு டியூட்டுக்கு ரெடி பண்ணுது. அது உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம சுருக்கம் படிப்போம் ஐயா. ஓகே, அதன் அடிப்படையில் நம்ம வினைகள் இணைஞ்சிட்டோம். இன்றையோட நம்ம இணைஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். சந்தோஷமா இருக்கா? அப்ப வினையியல், அப்ப உங்களுக்கு வினை சொல்லியல் முடிஞ்சு, எழுத்தியலும் முடிஞ்சு, சொல்லியலும் முழுமையா முடிஞ்சிச்சு பிள்ளை. விளங்குதா? அப்ப இனி நம்ம செய்ய வேண்டியது வந்து என்னது? எம்சிக்யூ பார்த்தோம்னா சரி. எம்சிக்யூ பார்த்தோம்னா சரியா வரும். சரியா? ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளை. ஏதாவது சந்தேகம் எதுவும் இருந்தா? எம்சிக்யூ பேப்பர் கொஞ்சம் பாப்போமா? கஷ்டமா உங்களுக்கு தொடர்ச்சி படிக்கிறது? இதுல இல்ல, உயிர்த்தொடர் குற்றியலுகரத்துக்கும் நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கும் மிக்க வித்தியாசம் என்ன? விளங்கல? உயிர்த்தொடர் குற்றியலுகரத்துக்கும் நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கும் மிக்க வித்தியாசம். நீங்க அந்த எழுத்தியல் படிக்கையில வந்தீங்களா? சார் வந்த திரும்ப படிக்கும் போது கொஞ்சம் டவுட் ஆகினேன். ஓகே ஓகே, நான் சொல்லித்தரேன் பாருங்க. தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் வல்லினமையின் மேல் ஏறி வரும் உகரம் தான் குற்றியலுகரம். சரியா? அப்ப பட்டு அப்படிங்க சோட்டா சொல்றேன் பிள்ளைகள். பட்டு அப்படிங்கிறது வந்து என்னத்தோட குற்றியலுகரம்? சொல்லுங்க எல்லாரும். பட்டுங்கிறது என்னத்தோட குற்றியலுகரம்? கடைசிக்கு முதல்ல பாருங்க, வல்லின எழுத்து என்ன தொடர்? வன் தொடர். சங்கு மென் தொடர். சரியா? பெய்து இடைத்தொடர். அப்ப பாருங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க வன் தொடர் மென் தொடர் இடைத்தொடரானே? கடைசி எழுத்துக்கு முன்னுக்கு எழுத்த கடைசிக்கு முதல் எழுத்து வல்லினமா இருந்தா வன் தொடர், கடைசிக்கு முதல் எழுத்து மெல்லினமா இருந்தா மென் தொடர், கடைசிக்கு முதல் எழுத்து இணைனமா இருந்தா இடைத்தொடர், கடைசிக்கு முதல் எழுத்து ஆயுத எழுத்தா இருந்தா ஆயுதத்தொடர், கடைசிக்கு முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்தா உயிர்த்தொடர். அப்படி மட்டும் தனியா சொல்லலாது. ஏன்னா அது சரிதான். ஆனா அது மட்டும் இல்ல, நெடில் தொடரும் அதே மாதிரிதான். அது ரெண்டும் தான் கொஞ்சம் வித்தியாசம். கடைசிக்கு முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கிறது வந்து நெடில் தொடருக்கும் உயிரெழுத்தா இருக்கும், உயிர் தொடருக்கும் இதா இருக்கும். பாருங்க, முதல்ல நம்ம நெடில் தொடரை பார்ப்போம். சரி, நெடில் தொடர்னா ரெண்டே எழுத்து உள்ளதுதான் நெடில் தொடர். ரெண்டே எழுத்து என்னது? ரெண்டே எழுத்து. உதாரணமா பாடு. பாடு அப்படிங்கிறது இது வந்து நெடில் தொடர். ஏன் நெடில் தொடர்? நெட்டெழுத்தை அடுத்து வல்லினமையில் ஏறி வரும் உகரம். பாவன்னா இட்டனா, சரி, பாவன இட்டனா பிளஸ் ஊனா தானே சாரி, பாவனா பிளஸ் இட்டனா பிளஸ் ஊனா தானே பாடு. சரியா?
பாவனா பிளஸ் இட்டனா பிளஸ் ஊனா. இதனை பாடு. இந்த எழுத்தை மட்டும் நான் இது பண்ணேன். சரியா? ஓகே. இந்த இடத்துல பாவனா பிளஸ் சாரி டெஸ்ட் வந்து பிரிப்போம். இப்பனா பிளஸ் ஆவனா பிளஸ் சொல்லுங்க இட்டனா பிளஸ் ஊனா. இதுல வல்லினமையில் ஏறி வர உகரம் குற்றியல் உகரம். ஓகே. இந்த வல்லினத்துக்கு முதல்ல வல்லின எழுத்து இருந்தா வல்லினம், மெல்லின மாதிரி தான் மென்தொடர் குற்றியல் உகரம், இடையின மாதிரி தான் இடைத்தொடர். இது வந்து கடைசிக்கு அந்த மெய்யுக்கு முதல் என்ன எழுத்து இருக்குங்க? உயிரா இருக்கு. சரியா? உயிரா இருக்கு. அப்ப இது உயிர் தொடர் குற்றியல் உகரம் இல்ல. இது வந்து என்னன்னு கேட்டா நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஏன்னா நெட்டெழுத்தை எடுத்து வல்லினமையில் ஏறி வர உகரம் தான் இது. இப்ப முதல்ல அதை படிச்சுட்டு வந்துருவோமே. உயிர் தொடர சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். உதாரணமா வயிறு. சரியா? வயிறு பிசாசு ரெண்டு சரியா? இப்ப பாருங்க, பிரிக்க போறோம். வயிறை பிரிங்க. இவனா பிளஸ் ஆனா, ஈயனா பிளஸ் ஈனா, இட்டனா பிளஸ் ஊனா. ஓகே. கடைசி வல்லினமையில் ஏறி வருகிறோம். வல்லினம் இது தானே. இதுக்கு முதல் எழுத்து என்ன? என்னது? ஈனா. கடைசி முதல் ஈனா. இது உயிர் எழுத்து தானே. வயிறு எத்தனை எழுத்துள்ள சொல்? 3. ஓகே. 3 எழுத்துள்ள சொல். 3 எழுத்துள்ள சொல் இருக்கிற சந்தர்ப்பத்துல கடைசிக்கு முதல் எழுத்து என்னவா இருக்கு? கடைசி மெய்க்கு முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கு. கவனிங்க, 3 எழுத்து சொல்லா வரும்போது கடைசிக்கு முதல் எழுத்துல உள்ள எழுத்து உயிர் எழுத்தா இருந்தா அது உயிர் தொடர் குற்றியல் உகரம். விளங்கிடுச்சா? 3 எழுத்துள்ள சொல் வரும்போது சரியா, கடைசிக்கு முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்தா அது உயிர் தொடர் குற்றியல் உகரம். சரியா? இப்ப நெடில் தொடர் குற்றியல் உகரமா இருந்தா 2 எழுத்துள்ள சொல் வரும்போது முதல் எழுத்து நெட்டெழுத்தா இருந்து, சரியா பாருங்க, பாடு முதல் எழுத்து நெட்டெழுத்தா இருந்து பாட பிரிச்சா இப்பனா பிளஸ் ஆவனா பிளஸ் இட்டனா பிளஸ் ஊனா. சரியா? நெட்டெழுத்தா இருந்து கடைசிக்கு முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்தாலும் என்னது? அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். அப்ப எழுத்துலதான் வித்தியாசம். 3 எழுத்து வந்து கடைசிக்கு முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்தா உயிர் தொடர். 2 எழுத்து வந்து அதுவும் முதல் எழுத்து 2 எழுத்துல முதலாவது எழுத்து நெட்டெழுத்தா இருக்கும். நெட்டெழுத்தா வந்து வல்லினமையில் ஏறி ஒரு உகரம் வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம். சரியா? இப்ப கவனி, இன்னொரு விளக்கத்தை கொடுக்குறேன். கவனி, உயிர் தொடர் 2 வகையா நம்ம பாக்குறோம். உயிர் தொடர் 2 வகையா பிரிக்கும். இப்ப வயிறு பார்த்ததானே. வயிறு அப்படிங்கும் போது பாருங்க, முதலாவது எழுத்து குறிலா, 2வது எழுத்து குறிலா. அப்ப 2 குறிலை எடுத்து இங்க இட்டனா பிளஸ் ஊனா. சரியா? 2 குறிலை எடுத்து வல்லினமையில் ஏறி ஒரு உகரம் இருக்கு. சரியா பிள்ளைகள்? ஓகே. பிசாசு அப்படிங்கும் போது வயிறுங்கையில கடைசிக்கு முதல் உயிர் எழுத்தா தான் இருக்கு. பிசாசுங்கையில இச்சனா பிளஸ் ஆவணா வந்து உயிர் எழுத்தா தான் இருக்கும். சரியா? இப்ப என்ன வித்தியாசம்? வயிறுக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. என்ன ஒற்றுமை வயிறுக்கும் பிசாசுக்கும்? கடைசி மெய்யுக்கு முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கும். வயிறுல வந்து ஈனா இருக்கு, பிசாசுல என்ன எழுத்து இருக்கு? கடைசி மெய்க்கு சாவனாவில என்ன இருக்கு? இருக்கு. அப்ப கடைசிக்கு முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கா? 2க்கு ஒற்றுமை. ஓகே. வேற்றுமை என்னன்னு கேட்டா, இந்த சொல் முதலாவது சொல் குறில், 2வது சொல்லும் குறில், 2 குறில். பிசாசு முதலாவது எழுத்து வந்து குறில், 2வது எழுத்து நெடில், குறில் நெடில். இது இரு குறில், இது குறில் நெடில். விளங்குதா? அப்ப உயிர் தொடர் குற்றியல் உகரம் என்னன்னு கேட்டா 2 வகையா பிரிக்கிறோம். இரு குறிலை எடுத்து வல்லினமையில் ஏறி வரும் உகரமும் உயிர் தொடர்தான். குறில் நெடிலை எடுத்து வல்லினமையில் ஏறி வரும் உகரமும் என்னது? உயிர் தொடர் தான். இப்ப உயிர் தொடர் விளங்கிடுச்சா உங்களுக்கு? அப்ப இப்ப உங்களுக்கு நெடில் தொடர் விளங்கிச்சு தானே. நெட்டெழுத்தை எடுத்து வல்லினமையில் ஏறி வரும் உகரம் நெடில் தொடர். அது விளங்கிச்சா தனியா? சரி. 2க்கும் தொடர்பு சொல்லுங்க. என்ன எப்படி வித்தியாசப்படுது? ஒற்றுமை 2க்கும் உயிரெழுத்து வரது. கடைசிக்கு, அதாவது கடைசி மெய்யின் வல்லினமையில் மேலே ஏறி வரும் அந்த வல்லினமைக்கு முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கிறது ஒற்றுமை. ஓகே. அடுத்து வேற்றுமை உயிர்குறிலா வரது
உயிர் தொடர் குற்றியலுகரம். நெடில் குறில் நெடிலா வருது நெடில் தொடர் குற்றியலுகரம். இல்ல இப்ப இப்படியும் சொல்லலாம். இப்ப பாடு அப்படிங்கும் போல கடைசிக்கு முதல் எழுத்து வந்து நெடிலா தான் இருக்கும், நெட்டு எழுத்தா தான் இருக்கும், நெட்டு உயிரா தான் இருக்கும். நெட்டு பாடுங்கல முதல் எழுத்து நெட்டு எழுத்தா இருந்தா நெட்டு உயிரா தானே இருக்கும். பாவண்ணா, காடு, ஆவண்ணா, தூது, ஊவண்ணா, நெட்டு உயிரா தானே இருக்கும். அதே வயிறு பிசாசு அப்படிங்கும் போது கவனிங்க, வயிறு பிசாசுங்கும் போது 2 குறில எடுத்து வல்லினமையில் ஏறி ஒரு உகரமா இருக்கும்போது குறிலா இருக்கும். வயிறுங்கையில ஈரா தானே இருக்கு, பிசாசுங்கையில ஆவண்ணா இருக்கு. விளங்குதா? இதுல என்னன்னு கேட்டா, உயிர் தொடர்ல இரு குறில எடுத்து வல்லினமையில் ஏறி வரும் முகரம்ல குறில் இருக்கும். பிசாசு குறில் நெடில கடைசி பதத்து என்னது நெடிலா இருக்கும். சரியா? நல்லா ஒட்டுமொத்த வேற்றுமையை பார்த்தோம்னா அது நெட்டெழுத்தை அடுத்து வல்லினமையில் ஏறி வரும் உகரம். நெட்டெழுத்தை அடுத்து என்ன செய்யுது, வல்லினமையில் ஏறி வரும் உகரம் வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம். அந்த நெடில் தொடர் குற்றியல் உகரத்துல நெட்டெழுத்து வல்லினமையில் ஏறி வரும் உகரம் இருக்கு. அந்த வல்லினத்துக்கு முன்னுக்கு உயிர் இருக்கும், ஒரு உயிர் இருக்கும், அது நெட்டு உயிரா மட்டும் இருக்கும். இந்த உயிர் தொடர் குற்றியல் உகரத்துல 2 விதமா பார்க்கலாம். 3 எழுத்துள்ள சொல்லா இருக்கும், அது வந்து 2 எழுத்துள்ள சொல்லத்தான் இருக்கும் நெடில் தொடர். இது 3 எழுத்துள்ள சொல்லா இருக்கும். அதோட மட்டுமல்லாமல் அதுக்கு முதல் எழுத்து உயிர் வந்து குறிலாவும் இருக்கும், நெடிலாவும் இருக்கும். குறிலா உள்ளது இரு குறில்னு சொல்றோம், கடைசிக்கு முதல் எழுத்து நெடிலா உள்ளது குறில் நெடில்னு சொல்றோம். விளங்கிச்சா? தெளிவா இப்படி விளங்கிட்டீங்கன்னா சரி. மற்ற ஆக்களுக்கும் தெளிவா பிறந்துருச்சா? ஓகே. அப்ப வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். ஓகே. அதன் அடிப்படையில் நம்ம வெற்றிகரமாக நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டா இது பார்த்துட்டோம். இப்ப என்னது எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணிட்டேன். இப்ப குரூப் வந்து டிவைட் பண்ணுவேன். அதுல பெரும்பாலும் வந்து இணைச்சிருக்கேன். சரியா? கொஞ்சம் காசு கொஞ்சம் டிலே பண்ணி கட்டுறவங்க நீங்க காரணம் முடிச்சு சொல்லியிருக்கீங்க. மற்றபடி மிகுதி கிளாஸ் உள்ளவங்க அல்லது புதுசா பேமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் தனியா குரூப் போட்டிருக்கேன், அதுக்கு லிங்க் அனுப்பியிருக்கேன். பாருங்க, பார்த்துட்டு உங்களோட நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் சரியான்னு பாருங்க. சரியா? இது யாருக்கும் அநியாயம் நடந்துக்கூடாது. நீங்க குறைவா கிளாஸ் வந்துட்டு நான் கூட போட்டிருக்க கூடாது. சரியா? அதனால சிக்கல் நீங்க பாருங்க. உங்களுக்கு நான் கிளாஸ் நடந்ததெல்லாம் டோட்டலா போட்டு நடந்துச்சாலே நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்திருந்தா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. சரியா? அப்ப நான் பாக்குறேன். தொடர்ச்சி எல்லாரும் வரணும்னு தான் நான் முயற்சிக்கிறேன். வந்து பாருங்க பிள்ளைகள், தொடர்ச்சியா வரும்போது தான் ஒரு தெளிவு பிறக்கும். ஓகே. அப்ப மெசேஜ் எதுவும் வராம இருந்தா எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் மெசேஜ் போட்டீங்க, நான் இன்னும் ரிப்ளை பண்ணாம இருந்திருப்பேன். அதை அப்ப இதுல பண்றேன். ஓகே. அப்ப அதன் அடிப்படையில் நம்ம ரொம்ப நேரம் படிச்சிட்டோம் பிள்ளைகள். அப்ப மிகுதியை நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா நாளைக்கு பார்ப்போம் பிள்ளைகள். அப்ப இது நாளைக்கு என்ன செய்வோம்னு கேட்டா அந்த எம்சிக்யூ பார்த்து முடிச்சுட்டு இலக்கிய பகுதிக்குள்ள போயிடலாம். சரியா? ஓகே. இன்றைய கிளாஸ் பிரயோசனமா இருந்துச்சா? இந்த டியூட் வேணுமா வேணாமா? ஓகே. அப்ப நான் குரூப்ல ஷேர் பண்றேன். கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், இதை யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. சரியா? நீங்க என்னது உங்களோட முயற்சியோட உங்களோட நிதியை கொடுத்து தான் நீங்க கிளாஸ்க்கு வரீங்க. நான் அதுக்கு பயன் தான் இது. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, இது பெரிய உழைப்பு தானே பிள்ளைகள், இது பெரிய உழைப்பு, பெருமதியற்ற உழைப்பு. இது டைப்பிங் அது இது எல்லாம் செய்யறது, புக்காவும் வெளியே வரும். அதனால நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போறது அப்படிதான் பிள்ளைகள் முதல்ல ஷேர் பண்றதுக்கு பேசாம இருந்தேன். நிறைய டீச்சர்ஸ் வந்து அதை என்ன செய்யறாங்கன்னா இதை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பிள்ளை தானே, நம்மளோட உழைப்புல மற்றவங்க இது பண்றது பிள்ளை. அதனால நீங்க மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. பிரிண்ட் எடுத்து வச்சாலும் சரி, பிடிஎஃப்ல படிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களை தவிர்த்து யாருக்கும் போகக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவாதம் தந்தீங்கன்னா நான் அனுப்புவேன். சரியா? ஓகே. நான் இன்னைக்கு அனுப்பி விடுறேன். எம்சிக்யூ வந்து நான் செஞ்சு முடிச்சாலும் அனுப்புறேன். இதை இன்னைக்கு அனுப்பி விடுறேன். சரியா? ஓகே. ஒருக்கா ஃபுல்லா வாட்ச் வந்தீங்கன்னா எல்லாமே விளங்கிடும் உங்களுக்கு. அப்ப இதுல எழுத்தியலும் இருக்கு, சொல்லியலும் முழுமையா இருக்கு. அதுல பெயரியலும் வினையலும் இருக்கு. ஓகே. ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். இப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் மார்க் பண்ணிக்கோங்க பிள்ளைகள். கிளாஸ் போட்டுங்க இந்த டேட்ல எத்தனை ஹவர் இன்னைக்கு வந்து நடந்துச்சு பிள்ளைகள். 1.5 ஹவர் போடுங்க. சரியா? 1.5 ஹவர் போடுங்க. 2 ஹவர் நடக்கல, அது 2 ஹவர் நான் மார்க் பண்ணுவேன். 1.5 ஹவர்னு போட்டுக்கொள்ளுங்க. அப்ப எனக்கும் ஈஸியா இருக்கும் அது. சரியா? 1.5 ஹவர் அப்படின்னு போட்டுங்க. அடுத்த நாள் டேட்டா போடுங்க. இன்னைக்கு என்ன கிளாஸ் நடந்துச்சு, ஓகே, இது எத்தனை ஹவர் அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கும் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும், பிரச்சனை வராது. ஓகே. ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். Thank you, sir. ஓகே. ஓகே.